So chapter 2 ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா importing image, modeling finger, modeling hand, the body, legs and also face of a character. சரியா? So ஒரு image reference image வந்து எப்படி நம்ம உள்ள கொண்டு வந்துட்டு மாயாக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுல இருந்து எப்படி வந்து நம்ம மாடல் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து ஒரு full bodyயை நம்ம மாடல் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சரியா? So இப்போ நம்ம மாயாவுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிங்கர் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அந்த ஃபிங்கருக்கு நம்மளுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் இமேஜ் மட்டும் நான் உள்ளே கால் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம டாப் வியூவில் க்ரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ டாப் வியூ வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். வியூவில் போயிட்டு ஓகே வியூ மெனுவில் போயிட்டு இமேஜ் பிளேனில் இம்போர்ட் இமேஜ் கொடுங்க. சரியா? இம்போர்ட் இமேஜில் ரெஃபரன்ஸுக்கு கொண்டு போவோம். ஸோ இதில் வந்து நான் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு ஜேபேக் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரை வந்து நான் உள்ள கொண்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் brought it here. சரியா? ஸோ உங்களுடைய எல்லா வியூலையுமே வந்து உங்களுக்கு அது தெரியும். சரியா? ஸோ இதில் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see this. ஓகே ஒரு 2D இமேஜ் பிளேனை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ஆட்ரிபியூட் எடிட்டர் ஓகே ஸோ உங்களுடைய ரைட் சைடில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் எடிட்டர் இருக்கும். ஸோ அதில் போங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய இமேஜ் பிளேன் வந்து இங்கே காமிக்கும். ஸோ அதை அப்படியே கீழே ட்ராக் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சம்திங் கால் center image. Okay, so center image la I'm going to move this -1. Okay, so -1 la y axis la -1 கொஞ்சம் கீழே இருக்கிறேன். ஏன்னா because இந்த இடத்துல நம்ம ஃபிங்கர் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக I'm just going to reduce it. சரி 0ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா பாதி ஃபிங்கர் கீழே போயிடும். இல்லாட்டி ஃபிங்கர்ஸை நம்ம மூவ் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ ஒரு வாட்டியும் மாத்துற மாதிரி வந்துடும். ஸோ அது மாதிரி இல்லாம பண்றதுக்காக I have moved this in y axis. சரியா? ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபிங்கர் வந்து பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபிங்கர் பண்ணுறதுக்காக ஐ எம் டேக்கிங் திஸ் தேர்ட் ஒன். இட்ஸ் அ பாலி சிலிண்டர். சரியா? பாலி சிலிண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ சிலிண்டர் ஹியர். ஓகே அண்ட் இதை வந்து கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு தேவையான ஹைட் போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஜஸ்ட் கோ டு சேனல் பாக்ஸ் ஹியர். ஓகே சேனல் பாக்ஸில் கீழே வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் த ஹைட் ஹியர். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் 3.5 will be okay. And here the segments வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ segments வேணும். okay 20 segments வேணும். so I'm just going to make it 8. okay 8 will be okay for me. சரியா? அதுக்கப்புறம் ரேடியஸும் அவ்வளோ வேணாம். I'm going to give 0.35. okay so this is good and better. so கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? so இப்போ W கொடுத்தா I'm just going to place it on top of this finger. சரியா? so I'm going to move it up little bit. fine. so இதுக்கப்புறம் I'm going to go for this part and இதை வந்து நான் delete பண்ண போறேன். சரியா? so இப்போ இந்த faces எல்லாம் போயிட்டு இந்த faces எல்லாமே shift பிடிச்சி select பண்ணி I'm going to delete this. so delete and delete this and this. இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க select பண்ணி delete பண்ணிடுங்க. சரியா? so delete பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான segments நான் இப்போ add பண்ண போறேன். சரியா? ஸோ கோயிங் டு மை டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. சரியா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஷேடிங் மோட்ல எக்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். சரியா? ஷேடிங் மோட்ல எக்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்க ஃபிங்கர் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. ரைட்? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஐ எம் கோயிங் டு ஆட் செக்மெண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ இதில் செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா மெஷ் டூல்ஸில் போங்க. மெஷ் டூல்ஸில் போயிட்டு இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் கொடுங்க. சரியா? இன்சர்ட் எட்ஜ் லூப் டூலில் ஸோ இந்த இடத்துல ஒன்று அண்ட் இந்த இடத்துல 3 செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதோட சென்டரில் ஒரு செக்மெண்ட்டும் இந்த சென்டரில் ஒரு செக்மெண்ட்டும் இந்த இடத்துல 3 செக்மெண்ட். ஓகே ஸோ நம்ம லோ மெஷ் மாடல் பண்ணுறதுனால ஐம் ஜஸ்ட் ஆடிங் லிட்டில் செக்மெண்ட்ஸ். ஓகே கம்மியாக இருக்கிற செக்மெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வேர்டிசஸ் போயிட்டு ஐம் கோயிங் டு ரெடியூஸ் திஸ் டு திஸ் பார்ட். ஓகே ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஃபைன். ஸோ ஐம் கோயிங் டு மேட்ச் திஸ் அவுட். ஸோ கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு மூவ் இட். ஓகே அக்கார்டிங் டு த திங்ஸ் அக்கார்டிங் டு திஸ் ஃபிங்கர் நான் இதை வந்து மூவ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஸ்கேலிங் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கு. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் திஸ் அப். ஓகே அண்ட் ஐம் கோயிங் டு ஸ்கேல் இட். ஓகே ஸோ மிச்சம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஜஸ்ட் கோ டு திஸ் ஒன். ஓகே இதில் போயிட்டு ரைட் கிளிக் கோ டு த ஃபேஸ் இயர். சரியா? ஸோ இந்த ஃபேஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பார்த்தோம். எடிட் மெஷ்ல எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரியா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வேர்ல்ட் கொடுக்குறேன். ஸோ வேர்ல்ட் கொடுத்தோன்னே யூ see that it comes to the world here. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் வந்து உள்ள மூவ் பண்ணிக்கிறேன். சரியா?
மூவ் பண்ணிட்டு இதை நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், ஸ்கேல். ஓகே, அண்ட் ஆல்சோ ரொட்டேஷன் இன் திஸ் ஆக்சஸ். சரியா? ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆக்சிஸ்க்கு மாத்திரம் லோக்கல் அண்ட் ஆல்சோ மூவ் இட். ஓகே, இதில் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஸ்கேல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ இட் கம்ஸ் லைக் திஸ். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் போய்ட்டு வேர்டிசஸ், இந்த வேர்டிசஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். வேர்டிசஸ் செலக்ட் பண்ணி ஐம் கோயிங் டு மூவ் திஸ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் go to the side view. சரியா? side view வந்துட்டு then what you're going to do, select this vertices, shift select these vertices. okay, sorry, இந்த மேல் ரெண்டு verticesம் இந்த ரெண்டு verticesம் ரெண்டுல 3 செலக்ட் ஆகும், அந்த பக்கமும் 1 செலக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே 3 அண்ட் ஆல்சோ இந்த பார்ட் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பார்ட் வரேன். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணி ஐம் கோயிங் டு மூவ் இட் அப். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். மூவ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட் பிடிச்சி இதெல்லாமே செலக்ட் பண்ணி லிட்டில் பிட் டவுன். ஓகே, கொஞ்சம். ஓகே, அதிகமாக இல்லாமல் கொஞ்சம். அண்ட் ஆல்சோ இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். சரியா? ஃபைன், திஸ் இஸ் குட் அண்ட் பெட்டர். ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடல் ஷேப் பண்ணிக்க போகிறேன். சரியா? ஷேப் பண்ணுறேன். ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன், மூவ் இட் ஹியர். ஓகே, அண்ட் ஆல்சோ திஸ், மூவ் இட் ஹியர். ஓகே, அண்ட் திஸ் லிட்டில் பிட் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஸோ கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆக்சிஸில் வேணுமோ அந்த ஆக்சிஸில் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் அ குட் அவுட்புட் ஹியர். ஸோ ஆர் கொடுத்து இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணிக்கிறேன். சரியா? ஸ்கேல் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு மூவ் இட் ஹியர் அண்ட் ஆல்சோ திஸ், செலக்ட் எவ்ரி திங் ஆர். ஸோ இதெல்லாமே ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் ஆன் டாப் ஆஃப் திஸ் அண்ட் ஐம் கோயிங் டு செலக்ட் எவ்ரி திங் ஹியர். ஆர் கொடுத்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் and also move this one here. சரியா? so we have done with the shaping and all. okay, so இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸில் இருக்குது. சரியா? இது வந்து நான் ஸ்மூத் சர்ஃபேஸ் மாற்ற போகிறேன். ஸ்மூத் சர்ஃபேஸ் மாற்றுறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட் கீ என்ன 3. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடல் ரீஷேப் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் கோ டு த சைட் வியூ, ரைட் கிளிக், வேர்டிசஸ். இந்த வேர்டிசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர் கொடுத்து மிடில் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். சரியா? அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ தட் யூ கெட் த அவுட்புட் பெட்டர். சரியா? ஸோ இப்போ ரைட் கிளிக், கோ ஃபார் த வேர்டிசஸ், ரைட் கிளிக், கோ ஃபார் த ஆப்ஜெக்ட் மோட், செலக்ட் திஸ் அண்ட் கோ ஃபார் 3 ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டன் வித் த ஃபிங்கர். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபிங்கரை வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு டூப்ளிகேட்ஸ் எடுத்து வி ஆர் கோயிங் டு ஒர்க். ஸோ 1 கொடுத்துக்கிறேன் அகெயின். ஓகே, so இப்போ save பண்ணிடுறேன் first and also going for control D and take a duplicate out here and also rotate this one. okay, so correctly rotate பண்ணிட்டு I'm just going to reshape this one according to this part. so right click, go to the vertices, so select these vertices. I'm going to place it here. okay, so கொஞ்சம் scale பண்ணிக்கிறேன். R கொடுத்து little bit of scaling, W I'm just going to have this one here and also இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன். okay, I'm going to have it here and little bit of rotation. okay, R கொடுத்து scaling. okay, and இதையும் select பண்ணிட்டு டாப்லையும் select பண்ணிட்டு E press பண்ணி rotation little bit, R கொடுத்து scale பண்ணிக்கிறேன், little bit scaling and W I'm just going to move it here, this one, select this one, R scaling. okay, ஸோ கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இதுவும் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூ கெட் த குட் ரிசல்ட். ஸோ ரெஃபரன்ஸ் இருக்கும்போது நம்ம ஈஸியாகவே வந்து ஒர்க் பண்ண முடியும். ரெஃபரன்ஸ் இல்லைன்னா we have to struggle a little bit to bring the output. okay, so பட் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கர்வ்ஸை வச்சு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்களே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஷேப்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து டூப்ளிகேட் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர். ரைட் கிளிக், கோ ஃபார் த வேர்டிசஸ், செலக்டிங் திஸ் வேர்டிசஸ் and making it little bit smaller here. so இதெல்லாமே செலக்ட் பண்ணி I'm going to scale this one and also this one, scale it down here and also this, scale it down, W and place it here. okay, E கொடுத்து a little bit rotation பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் select this, right click, go for the vertices, select the vertices here. ஓகேவா? ஸோ W கொடுத்து I'm going to move it here. I'm going to scale this one. I'm going to rotate this one. okay, so அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே செலக்ட் பண்ணி I'm going to have this one here
and also this one rotate panni I'm just going to put this one here. Okay, so iதையும் select பண்ணிக்கிறேன், R கொடுத்து scaling, okay, little bit of rotation to this. சரியா? So after that இதில இருந்து நான் ஒரு duplicate எடுத்துக்கிறேன், இதை select பண்ணிட்டு I'm going to take a duplicate out from here, control D, W, I'm just going to have this one here, right click, go for the vertices, in the top vertices select பண்ணி I'm going to have this one here, and இதை வந்து full-ஆவே scale பண்ணிக்கிறேன், and little bit of rotation, just simple rotation here, so little bit of scaling, fine, this is good and better, and either select panikra, so this part E, and also rotation, just bring it here. Okay, so scaling here, and this, sorry, not that part, so I have to select this, scale it a little bit here and bring it to this part, and I'm going to rotate this one to this axis. Okay, so ipo idha select panikra, Q, for right click, vertices. Okay, so go for this vertices, W, and just going to place it here and go for the rotation, so rotation R, little bit scaling, and also this part, okay, scaling, and also W, put it here, E for scaling, and just going to have this one, and last but not least கீழ இருக்கிற vertices மட்டும் நம்ம just select பண்ணிக்கலாம். Okay, so இதை கொண்டு வந்து I'm just going to place it here, and also E, this is good and better, fine, நம்ம 4 finger போட்டாச்சு. சரியா? so அதுக்கு அப்புறம் இப்போ fifth finger I'm going to create this one. சரியா? so அதுக்கு we have to do it by our own, so control D கொடுத்து I'm just going to take this one here. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே part தான் இருக்கு, so I have to delete the bottom one, so select everything here. Okay, so இதை விட்டுருங்க, so delete. சரியா? so அதே மாதிரி இதையும் select பண்றேன், okay, delete. சரியா? so அதே இது just select பண்ணிட்டு I'm going to delete this out. Okay, so இதுல போய்ட்டு vertices, இந்த vertices எல்லாமே select பண்ணிக்கோங்க, select பண்ணிட்டு okay, so இதுல வந்து we have to go for rotation here, so select this, go for rotation E, and rotate this, and also a little bit of rotation in this axis. சரியா? so அதுக்கு அப்புறம் I'm going to match this one, so இதை select பண்ணிக்கோங்க, Q press பண்ணி இதை deselect பண்ணிக்கிறேன், I'm going to select this back here, shift press பண்ணி I'm going to select this back. Okay, select this properly. Okay, so இங்க போய் deselect பண்ணிக்கிறேன். Okay, fine, R கொடுத்து I'm going to scale this one out. Okay, and I'm going to rotate this one according to the reference. Okay, so அதே மாதிரி இதை select பண்ணி right click, go for the vertices. Okay, so inverse selection கொடுக்குறேன், just go for select, inverse selection, inverse. Okay, so R கொடுத்து I'm going to scale this out, I'm going to bring this one here. Okay, so correctா match பண்ணிக்கிறேன். சரியா? so அதுக்கு அப்புறம் I'm going to go for these vertices. Okay, so இந்த vertices நார்மலா கொண்டு வந்துக்கிறேன். சரியா? so அதுக்கு அப்புறம் இது எல்லாமே select பண்ணி I'm going to scale it, undo, and I'm going to use shift here to select, I'm going to use control shift R, scaling it. Okay, so அதே மாதிரி இதையும் எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன், control shift select. Okay, so பாத்தீங்கன்னா 5 fingers நம்ம கரெக்டா align பண்ணியாச்சு, right? so இதுக்கு அப்புறம் நம்ம we have to work on with the hand. Okay, சரியா? so இதுக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே grow பண்ணி work பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா combine. Okay, so இப்போ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டா இருக்கு, right? Okay, so இதை வந்து நம்ம ஒரே ஃபிங்கரா மாத்த போறோம். சரியா? so அதுக்கு what we have to do is I am going to go for edge here. Okay, so ஒரு edgeயும் நீங்க select பண்ணி extrude பண்ணிக்கலாம். so இத ரெண்டு edge select பண்ணிக்கிறேன், so this one zoom it. Okay, so இந்த edgeயும் okay, Q கொடுத்துக்கிறேன், and also this edge. Okay, I'm going to extrude it, so control E. Okay, இதுல போய்ட்டு just zoom it. Okay, W press பண்ணிக்கோங்க, I'm just going to have it here. Okay, so அதே மாதிரி இதை select பண்ணிட்டு okay, so இதுல போய் edge, in the face, sorry, in the edge, and also in the edge ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன். Okay, select பண்ணிட்டு control E, I'm going to
bring this one, W press பண்ணி I'm going to bring this one here. Okay, so அதே மாதிரி இந்த பக்கம் சரியா. So go for edge. So இது ரெண்டு edgeமே select பண்ணி control E W I'm just going to put it here சரியா. So அதே மாதிரி இதுல போய்ட்டு edge. So இது ரெண்டு edgeமே select பண்ணி control E I can just have this one here சரியா. So இப்போ இந்த இடத்துல I'm just going to go for the next one. So இது ரெண்டுமே select பண்ணி control E I'm just going to have it here சரியா. So இதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே select பண்ணி control E I'm just going to have this one here சரியா. So அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே select பண்ணி control E okay. So W press பண்ணி I'm just going to bring this one till this part okay. So இங்க வரைக்கும் ஒண்ணு control E again. So W I'm just going to bring here okay. So control E again W I'm just going to place it here. So இத select பண்ணிட்டு okay. So இந்த part நம்ம ஃபுல்லா கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அப்புறம் இத select பண்ணிட்டு இதுவும் select பண்ணிட்டு just control E okay. Top view ல போய்ட்டு just go to the top view okay. So இதுல W press பண்ணி I'm just going to have it here fine. So I think I have to work with another one. So இதுல இருந்து எடுத்துக்கணும். So இதுவும் மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா. So control E that is extrude, W press பண்ணி I'm just going to have it till here சரியா fine. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த cornersம் create பண்ணியாச்சு சரியா. So இந்த corners create பண்ணதுக்கு அப்புறம் what we have to do is we have to attach everything okay, combine everything. So combine பண்ணாம நம்ம இத வந்து ஒண்ணா நம்ம பண்ண முடியாது. So இப்போ இது ரெண்டுமே vertices எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கலாமே. Just go for vertices okay. So அதே மாதிரி இதுலயும் vertices எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு verticesம் select பண்ணி நான் merge கொடுத்தா merge ஆகாது. ஏனா because இது ரெண்டுமே வேற ஆப்ஜெக்ட் okay. So வேற ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரே ஆப்ஜெக்ட்டா நீங்க பண்ணனும் combine பண்ணனும் அப்படினா what you have to do is you have to go for combine. அது வந்து selection modeல தான் work ஆகும். So selection modeல போய்க்கோங்க. right click object mode கொடுத்துக்கோங்க சரியா. right click object mode கொடுத்துக்கோங்க. So இப்போ இது எல்லாத்தையுமே நான் select பண்றேன். So எல்லாமே select பண்ணிட்டதுக்கு அப்புறம் just go for mesh, go for combine. அதுக்கு முன்னாடி I'm going to save this out, save it okay. So I'm going for save as here okay. ஏதாவது நம்ம ஏதாவது change பண்ணனும் அப்படினா we have to go back again and we have to edit. So அதனால நான் இங்க வந்து finger combine கொடுத்துக்கிறேன். COMBINE okay. So combine அப்படினு கொடுத்துட்டேன். So இப்போ இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு I'm going to use combine here. So mesh combine ஓகேவா. So இப்போ இது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்ட்டா போயிடுச்சு. So ஒரே ஆப்ஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா நீங்க merge பண்ணிக்கலாம். So right click, go for the vertices. இந்த verticesயும் இந்த verticesயும் select பண்ணி I'm going to merge okay. edit okay. edit meshல merge அப்படினு கொடுக்கிறேன். So பாத்தீங்கன்னா merge ஓட distance உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேக்குது. So I can just use the same merge here. I can use the merge here and also this merge okay. So I can increase it சரியா. So அப்படி இல்ல அப்படினா மொத்தமா நீங்க select பண்ணி கூட you can just have it fully selected okay. So go for merge here. So இங்க வந்து threshold நான் increase பண்ணேன் அப்படினா get increased. So பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல ஆகுது. So let me go with this. We do it separately, not a problem. So merge and this one merge okay. So that is center points எல்லாமே கரெக்ட்டா merge பண்ணிக்கலாம். So இது ரெண்டுத்தையுமே select பண்ணி merge okay. ரெண்டுமே merge okay. So இதுவும் select பண்ணி merge okay. So last but not least நம்ம இந்த finger that is நம்மளுடைய thumb finger க்கும் இதுவும் நம்ம merge பண்ணிக்கலாம் சரியா. So thumb finger கரெக்ட்டா merge ஆதான்னு பார்த்துக்கலாம். Yes, that is better fine. So இப்போ இத வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். Just I'm going to bring it this one here okay. கொஞ்சம் கீழ கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் நான் கீழ கொண்டு வந்துக்கிறேன் and this one little bit down here okay. So இத பேக்ல மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா. So இப்போ இது எல்லாத்தையுமே இது ரெண்டுத்தையும் select பண்ணி merge threshold increase பண்ணிக்கலாம் okay. So sorry merge ரெண்டுத்தையுமே select பண்ணிட்டு merge ஓட distance threshold distance increase பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 4 press பண்றேன். Let me select this both okay. merge and also increase this threshold
இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி merge threshold increase பண்ணிக்கிறேன். Fine. So we are just here to start the form. Okay, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா we have completed with the fingers. சரியா? It's very simple and very easy. இதுல இருந்து நம்ம form create பண்றது ரொம்ப ரொம்ப easy and also ரொம்ப simple. சரியா? So நம்ம அதை எப்படி வந்து create பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? So நம்ம இப்போ இந்த form பண்ணலாம். சரியா? ரொம்ப easy to work on. So first இதை ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல edges select பண்ணிக்கோங்க. double click பண்ணீங்கன்னா மொத்தமா select ஆகும். But we don't need this part. Okay. So இதை select பண்ணிட்டு இப்போ extrude கொடுக்குறேன். So extrude, go for the top view here. Okay, top view போய்க்கோங்க. இதை let me keep it here. So W press பண்றேன். Just bring it till here. இந்த edge வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. R press பண்ணி I'm just going to scale it little bit. Okay, so R கொடுத்து little bit இந்த பக்கமும் scale பண்ணிக்கோங்க. Scale பண்ணிட்டு just move it here. சரியா? So கரெக்டா இந்த place வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. And in the place வந்துட்டு I'm just going to work on this. சரியா? இதை கொஞ்சம் மட்டும் modify பண்ணோம். Right click பண்ணி vertices போய்க்கோங்க. So vertices போயிட்டு select these vertices and bring it up. Okay, so கரெக்டா நீங்க மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த உங்க ஸ்லோப் வந்து இருக்காது. சரியா? So இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். So bring it out and this one select this and bring it up. ஓகேவா? So அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். Bring it down here and this one down here and also this part. Okay, so இது எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துக்கிறேன். So பாத்தீங்கன்னா it will be like this. Okay, so அதுக்கப்புறம் திருப்பியும் அதை நான் செலக்ட் பண்றேன். So edges, double click on this edges. So எல்லாமே செலக்ட் ஆகும். Be careful. இல்லாட்டி right click பண்ணிட்டு just go for the edge. ஒன்னுன்னா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். Let me go for double click here and control deselect everything and also this one. Okay, so இது வந்து control கொடுத்து இதையும் deselect பண்ணிக்கிறேன். சரியா? So deselect பண்ணிட்டு இப்போ நான் திருப்பியும் extrude. Okay, so extrude here. So W top view போய்க்கிறேன். So W I'm just going to bring this one here. Okay, till here. சரியா? So அதுல R press பண்ணி I'm just going to scale it and make it like this and little bit of rotation. Okay, so W கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? So பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? So அதுக்கப்புறம் go to this part. Okay, so maximum இதை வந்து கொஞ்சம் align பண்ணணும். So vertices I'm just going to take this vertices and bring it down here. சரியா? So அதே மாதிரி இந்த இடத்துலயும் align பண்ணணும். Okay, so select this one, bring it down. Okay, so கொஞ்சம் flat-ஆ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம edit பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எதுவும் இல்லை. சரியா? So just go for this down here and இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கரெக்டா மேட்ச் பண்ணிக்கிறேன். ரைட்? So this is good and better. So திருப்பியும் ஒரு edge குள்ள போறேன். So நம்ம செலக்ட் பண்ண edge அப்படியே இருக்கும். So don't worry. திருப்பியும் double click பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. So extrude. Okay, W. I'm just going to move it forward. Okay, so இங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். Right? So bring it closer to this. Okay. So இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா merge பண்ணிக்கிறேன். சரியா? merge பண்றது எப்படி அப்படினா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம். right click vertices, go zoom to this vertices. 4 வெறும் 4 press பண்ணிக்கிறேன். so இது ரெண்டு select பண்ணிக்கிறேன். merge. okay, so go for select this threshold increase பண்ணிக்கிறேன் and also select this merge threshold increase பண்ணிக்கிறேன். select this merge threshold middle mouse கொடுத்து increase பண்ண வேண்டியதுதான். okay, so merge and also this one merge இங்க threshold increase பண்ணிக்கிறேன் and also this one merge threshold increase பண்ணிக்கலாம். சரியா? so now it is good and better. fine. okay, so இதுக்கப்புறம் I'm just going to work on with rest of the things. சரியா? so இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. so we have lot of vertices here. so நம்ம vertices reduce பண்ணோம் அப்படின்னா we have to work on. so எப்படி reduce பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? so let me go with edges again. so இந்த இடத்துல edge இது ஃபுல்லாவே செலக்ட் பண்றேன். சரியா? இது எல்லாமே செலக்ட் பண்றேன் and also இது பாத்தீங்கன்னா it is in the top. okay, so இத select பண்ணி I'm just going to bring this one down here and also this one down. இதுக்கு கொஞ்சம் flat-ஆ நீங்க கொண்டு வந்துருங்க. சரியா? flat-ஆ கொண்டு வந்துட்டு then go for edge here. okay, so இத total edges select பண்ணிட்டு then go for extrude. okay, so extrude போயிட்டு top view போய்க்கோங்க. so W press பண்ணி I'm just going to bring this one here. okay, so இதுல இந்த
இந்த சைடில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ vertices I'm going to select this vertices, bring it here. So இதை deselect பண்ணி I'm going to bring this one here. சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் இதை மூவ் பண்ணிக்கிறேன். And also this one here, this one over here and this. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get the result properly. Okay, so இதை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. Okay, this is good and better. Fine. இப்போ just go for this part. Okay, right click, go for the edge, double click on this edge. So இந்த edge எல்லாமே கரெக்டாக இருக்கு. So come to this vertices. இந்த vertices கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். Okay, okay, fine. This one to be up. Okay, so திருப்பி நம்ம அதை modify பண்ணிக்கலாம். So problem இல்லை. So edges, double click on the edges, just go to this extrude. Okay, R கொடுத்து I'm just going to have it here. Okay, R கொடுத்துக்கிறேன், scale பண்ணிக்கிறேன், just straight scale பண்ணிட்டு R கொடுத்து இந்த angle scale பண்ணிக்கிறேன். சரியா? So we are up to the hand. Okay, so correct-ஆ நம்ம hand வரைக்கும் வந்தாச்சு. சரியா? So இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் rounded shape-ஆ மாற்றணும். I can just use R here. You can just make it bigger. Okay, fine. So இப்போ எனக்கு இதில் இருந்து ஒரு extrude மட்டும் கொடுத்துக்கிறேன். W கொடுத்து I'm just going to extrude it till here. So just for part. Okay, so நம்ம திருப்பி அதை delete பண்ணிக்கலாம், not a problem. Okay, so இப்போ இதை வந்து image வந்து நான் hide பண்ணிக்கிறேன். Just for viewல import image. Okay, so இந்த image வந்து select பண்ணிக்கோங்க. Just go for your window, outliner கொடுத்துக்கோங்க. சரியா? outliner-ல image plane இருக்கும். So image plane click பண்ணிக்கோங்க. If you didn't find it in the view, okay, so image plane-ல just go for the attribute குள்ள வந்தீங்கன்னா RGB அப்படின்னு இருக்கா. ஸோ அதில் போய் none அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா it will get hidden. Okay, அப்படி இல்லைன்னா select பண்ணியிருக்கும்போது you can just delete that also. Okay, so if you don't want it back அப்படின்னா நீங்கள் அதை வந்து delete பண்ணிக்கலாம். Okay, so but I want it back, so அதனால I'm just going to hide this one. So if you can't able to select it, just go for mode. Okay, object mode போயிட்டு just go for none here. நம்ம திருப்பி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஸ்மூத் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ go for smooth. You see that பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் vertices and also edges வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். ஸோ go for one here. Okay, zoom close to this. Okay, so go to the center vertices. Okay, so இந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். So right click, go for the edge here, double click on this edge. Okay, so the full edges may select ஆகும். Double click on this edge, shift பிடிச்சு எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன். Double click on this edge. It is not getting selected, not a problem with that. So select it, mesh tools. Okay, so and all not mesh tools, I go for edit mesh, delete edge with vertices. So அதே மாதிரி இதையும் select பண்ணிக்கிறேன். Okay, so I'm going to use the same thing, delete. Okay, so delete edge with vertices, double click on this. Okay, so go for this and delete. Okay, so delete. That is good and better. Fine. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we got this part. Fine. So இப்போ இதோட எனக்கு பார்த்தீங்கன்னா I have reduced the vertices. Okay, so எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா mesh வந்து நான் அதிகமாக இங்கே ரெடியூஸ் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் ஸ்கல்ப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா you have to work here. சரியா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு it will be little bit bulgy. Okay, so அதனால I'm going to work with this part. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா I can go for sculpting tool. Sculpting tool-ல போய் நம்ம work பண்ணிக்கலாம். So sculpting அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா we can just go for sculpting here. Okay, so இங்கே போனீங்கன்னா you have sculpt tool. So sculpt tool-ல select பண்ணி you can just give a sculpt here. Let me go with back here. So just go for a sculpt tool. இது வந்து கொஞ்சம் brush பெருசு பண்ணிக்கிறேன். Okay, and make the brush smaller. Let me use this. So கொஞ்சம் அதிகமாக இருக்கு brush-ஓட size double click பண்ணீங்கன்னா you can increase the size or decrease the size of the brush. So let me have the brush a little bit smaller in size.
okay so பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம sculpt பண்ணிக்கலாம் strength வந்து இவ்வளவு அதிகமா வேணாம் I just go with something around 2 okay so 2 கொடுத்தா I'm just going to use it இவ்வளவு இது கூட வேணாம் so let me have it 1 okay so 1 and more better okay not much but more better so 1 கூட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் so I can just use 0.3 okay 0.3 will be okay so let me have it this way okay so கொஞ்சம் ஈஸியா நீங்க உங்களை மாடல் பண்ண முடியும் சரியா let me use this part okay so பாருங்க it's very easy இல்ல fine so இங்க பாத்தீங்கன்னா I have done with this okay so இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமா வேணுமா so you can just use this okay so பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு fine so you can use this part and also this part la inga vandu pathina I'm just going to use this okay so பாருங்க நான் இத rounded up பண்ணதுக்கலாம் சரியா ஒரு இதுவா வெச்சு நீங்க modify பண்ணனும் அப்படினா it takes time okay so இந்த இடத்துல நான் I'm go for relax and I'm just going to use the other tool okay so where I can just find the relax here okay relax கொடுத்தா I can just easily relax it so பாத்தீங்கன்னா relax பண்ணிச்சு அப்படினா you see this one to be like this so இன்னும் கொஞ்சம் கூட I can just use a relax over here and also here just relaxing okay so அதெல்லாம் relax பண்ணிட்டீங்கன்னா it comes like this okay பாருங்க ரொம்ப simple இல்ல it's very easy right so you can just use this part so நம்ம கீழேயும் கொஞ்சம் modify பண்ணனும் நம்ம modify பண்ணிக்கலாம் it's not a big deal okay just I have to go with this and work on this sorry let me check the output here first okay just go for click this and இத select பண்ணி 3 கொடுக்கிறேன் now this one looks better but not exactly what we need okay so இதுல போய் நம்ம இப்போ modify பண்ணிக்கலாம் it's not a problem okay so இத select பண்ணிட்டு let me go with the image back here so இத select பண்ணிக்கோங்க select பண்ணிட்டு just go for your outline here just go for outline so image plane select பண்ணிக்கிறேன் இதுல போய்ட்டு RGB ன்னு கொடுத்துக்கிறேன் so we got this part fine so இதுல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா நமக்கு இங்க செட்டில் ஆயிடுச்சு right click go for the vertices so இந்த vertices select பண்ணி I'm going to go for R scale it closer to this இங்க வந்து I'm just going to have it here and this one little bit down here okay so this a little bit scaling பண்ணிக்கிறேன் so அதே மாதிரி இதையும் just உள்ள கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் okay so இந்த பார்ட்ட கொஞ்சம் வெளியில push பண்ணிக்கிறேன் and this part to be a little bit inner okay so இத கொஞ்சம் back கொண்டு வந்துக்கிறேன் fine now I go with one here okay so இதுல I'm going to use this one and bring it down here okay and also this one down here this one கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இத modify பண்ணிக்கலாம் okay when we get the good output so அங்க விட்டுறலாம் சரியா so let me go with this நீங்க arrow tools வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் arrow tools யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு vertices it will move okay so பாத்தீங்கன்னா I don't want a bump here so selecting this okay just have this one here you can just have this okay fine அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா we'll have something over here so இங்க பாத்தீங்கன்னா ஒரு முட்டி இருக்கும் so அந்த முட்டி வந்து எப்படி பண்றது அப்படினா I can just use this four corners okay so shift பிடிச்சு I'm just going to use this vertices okay so in the vertices select பண்ணி I can just bring it here I'm going to use something here so I'm going to go for edit mesh okay so edit mesh la chamfer vertices just chamfer கொடுத்தீங்கன்னா it will get chamfered out so you can increase the chamfer here okay so கொடுத்தீங்கன்னா it will get increased okay so அதுக்கு அப்புறம் you can just go for the face so every single face shift பிடிச்சு நீங்க எல்லா ஃபேஸுமே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு I can just move it up so அப்படியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா செப்பரேட்டாவும் நீங்க பண்ணிக்கலாம் சரியா so ஒரு extrude மட்டும் கொடுத்துக்கலாம் so just go for control E I go with the local itself okay so you control E okay so இத செலக்ட் பண்ணி கொஞ்சம் down here and also little bit up little bit கொஞ்சம் fine so this is good and better fine so இப்போ let me go with the output here so இத வந்து 3 கொடுக்கிறேன் now that looks better so கொஞ்சம் ஹார்டா இருக்கு I can just make it
little more bigger in size. Okay, so 1 கொடுத்து I can just make it a little more bigger. So W, I can just move it to this corner, or this one to this corner. Okay, so அதே மாதிரி எல்லா பார்ட்டையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். Okay, so கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். So இதில் போயிட்டு ஃபேஸை வந்து கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம். Okay, so which makes this one ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு அந்த முட்டி மாதிரி தெரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் go for the vertices கொஞ்சம் arrange பண்ணிக்கோங்க, right? So let me go with this one, slide பண்ணிக்கோங்க, move it, so move பண்ணிக்கிட்டே இருங்க. Okay, so ஒரு பாயிண்ட்டையும் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்மூத் கிடைக்கிற வரைக்கும் just move it. Now we just go and see what is the result. So 3, now it's more better, but இன்னும் கொஞ்சம் கூட நம்ம modify பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. Okay, so now we got this part. Okay, so அதுக்கப்புறம் இப்போ கீழே சரியா கீழே நம்ம பார்க்க முடியல because we have this one. So I'm going to go for image plane, இல்லை போயிட்டு go for none here, just go for down part. Okay, so இந்த பார்ட்டில் நம்ம இந்த பார்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். just go for this. Okay, இதுலேயும் நீங்கள் sculpt யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். just go for sculpt here. So I can just have this one. So கரெக்டாக அதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். let me have this one smoother. Okay, so smooth பண்ணியாச்சு. we got this one here. Okay, and இந்த பார்ட்டை கொஞ்சம் bump பண்ணிக்கிறேன் and also this part. Okay, so இந்த part நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் நான் எம்போஸ் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ அதே மாதிரி this part. Okay, so இது எல்லாமே வந்து sculpt வச்சு I'm just working on சரியா. So I'm just going to use this and இந்த பார்ட்டை கொஞ்சம் sculpt பண்ணிக்கலாம். Fine, now it's better and good. Okay, fine. So இது எல்லாமே sculpt பண்ணிக்கோங்க and go for the relax tool. போயிட்டு just click and go for the relax here. So உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். Okay, so you can see it better. Fine, so இந்த பார்ட்டும் நான் கொஞ்சம் sculpt பண்ணிக்கிறேன். let me go for this and go for this part. Fine, now it's good. and இந்த இடத்துல கொஞ்சம் பல்ப் plumpy-ஆ கொடுத்துக்கிறேன் and this one. Okay, so now it's better and good. Okay, so இந்த பார்ட்டில் உங்களுக்கு bumpiness வேணும்னா you can just add a little edges and you can just use your chamfer vertices and use it. Okay, but I'm not going to use it here. so பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஹேண்ட் வந்து பண்ணிட்டோம் சரியா. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ கோ ஹியர் அண்ட் கோ ஃபார் ரிலாக்ஸ் டூல் ஹியர் அண்ட் இதை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ கோ ஃபார் திஸ் டூல். ஓகே, ஸோ ஸ்கல்ப் டூல் எடுத்து கரெக்டாக கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிலாக்ஸ் இட். ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can just use the mesh very clear. Okay, so பார்த்தீங்கன்னா it's very smooth and also we get a good output. Okay, so பார்த்தீங்கன்னா இப்போ mesh எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா cleaner relax ஆயிடுச்சு and now it's good. Okay, so ஒரு இழுத்த மாதிரி இல்லாமல் mesh வந்து கொஞ்சம் clear பண்ணிக்கலாம் சரியா. so it's very simple and also very useful. Fine. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ஹேண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து ஃபிங்கர் அண்ட் வித் பாம் வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணணும்னு பாருங்கள். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு கிரியேட் அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதோட மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் லோ மெஷ். ஓகே, ஸோ அதிகமாக மெஷ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கம்மி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதில் நம்ம எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ 1 கொடுத்தீங்கன்னா யூ சி த ஹார்ட் சர்ஃபேஸ் ஹியர். ஓகே, ஸோ ஹார்ட் சர்ஃபேஸில் யூ கேன் சி வாட் இஸ் த திங் ஹியர் சரியா. ஸோ ஹார்ட் சர்ஃபேஸில் பார்க்குறத நீங்கள் 3 கொடுத்து அப்பப்போ நீங்கள் ஸ்மூத் சர்ஃபேஸில் எப்படி அவுட்புட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சேவ் இட் அண்ட் ஐம் கோயிங் டு ஓப்பன் another part. Okay, so save. ஓகே, ஸோ நம்ம இப்போ கேரக்டர் மாடலிங் நம்ம பண்ண போகிறோம் சரியா. ஸோ கேரக்டர் மாடலிங்க்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to bring a image plane into this. ஓகே, ஸோ இமேஜ் பிளேன் வந்து ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் நான் கொண்டு வர போகிறேன் சரியா. இப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு வர போகிறேன். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸ்பேஸ் பார் கொடுத்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன். வியூவில் போயிட்டு
just go for image plane. அதில் image plane போய்க்கோங்க. ஸோ image planeல நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ண Maya ப்ராஜெக்ட்ஸில் source imageல இருக்கும். ஸோ நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு just go for this one. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சைட் வியூ. ஓகே, ஸோ சைட் வியூலையும் இமேஜ் பிளேனில் போய்ட்டு import image plane. ஓகே, ஸோ அதில் டெஸ்க்டாப் ப்ராஜெக்டில் source reference and also I'm going to take this one out. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இப்போது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், Ctrl A கொடுக்குறேன். சரியா? தட் இஸ் attribute. ஓகே, ஸோ attributeல இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் கம் டவுன். ஓகே, இமேஜ் சென்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ சைஸ் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே சைஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு Z ஆக்சிஸில் -10 கொடுக்குறேன். சரியா? இட்ஸ் குட். அண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு X ஆக்சிஸில் -10 கொடுக்குறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன், Ctrl S. ஸோ டெஸ்க்டாப்பில் ப்ராஜெக்ட்ஸில் சீனுக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டர் மாடல் சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதோட ஹேண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இதுக்கு கிரிட் எனக்கு வேணாம். ஸோ கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய பேனல்ஸில் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட் ஆஃப் ஆகிடும். சரியா? ஸோ தென் கோ ஃபார் த சிலிண்டர் ஹியர். சரியா? சிலிண்டருக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மை சைட் வியூ. சைட் வியூ போய்ட்டு இங்கே ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ கொடுத்தோடனே யூ சி தட் இட் ஹாஸ் கிரியேட்டட், பட் ஐ வாண்ட் த இன்ட்ராக்டிவ் கிரியேஷன் கிரியேட். ஓகே, பாலிபர்மிட்டிவ்ஸில் இன்ட்ராக்டிவ் கிரியேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போது ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ சிலிண்டர் ஹியர். சரியா? ஸோ ஒரு சிலிண்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் டு திஸ் பார்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து இத்தனை செக்மெண்ட்ஸ் வேணாம். ஸோ சேனல் பாக்ஸில் போய்ட்டு ஓகே, கம் டவுன் ஹியர். ஸோ இதை வந்து ஒரு 8 நம்பர்ஸ் மாற்றிக்கிறேன். சரியா? திஸ் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 வில் பி குட். ஓகே, ஃபைன். இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேஷன் W கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஹியர். இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 0.16. ரைட், திஸ் இஸ் வெல் அண்ட் குட். அண்ட் இதோட ஹைட் வந்து 1 மாற்றிக்கிறேன். ஸோ 1ஓட 0.9 வில் பி பெட்டர். ஓகே, திஸ் இஸ் குட், ஃபைன். ஸோ இங்கே சேவ் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து ஷேடிங் மோட் வந்து ஐம் கோயிங் டு கோ ஃபார் ஷேடிங் மோட் எக்ஸ்டெண்ட் மாற்றிக்கிறேன். ஸோ தட் எனக்கு என்னுடைய பேக்கில் இருக்க அந்த இமேஜோடைய ஹேண்டும் தெரிகிற மாதிரி. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். ஓகே, perfectly here. And இது வந்து கொஞ்சம் கீழே இங்கே வரைக்கும் வச்சுக்கிறேன். So that I can increase this part. Okay, so இப்போ இதிலிருந்து I'm going to generate the hand here. Okay, so இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். I'm just going to have it here. Fine. So இப்போ என்னுடைய perspective-ல போய்ட்டு I'm just going to zoom near to it. Okay, so F கொடுத்தீங்கன்னா it will focus to the point. Okay, frame பண்ணிடும். Okay, நம்ம select பண்ணதை frame பண்ணுறதுக்கு F கொடுத்தீங்கன்னா it will frame. Okay, so இப்போ இந்த faces மட்டும் select பண்ணிக்கிறேன். select பண்ணிட்டு go to the front view. Okay, so extrude, Ctrl E கொடுத்தீங்கன்னா extrude ஆகும். So I can just move a little bit and I'm going to scale it. Okay, so இந்த இடத்துல scale பண்ணிக்கிறேன். Okay, and also use this part. Okay, fine. திருப்பியும் Ctrl E கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா G கொடுத்துக்கலாம். G அப்படின்றது நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ண ஆக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு R கொடுத்து லிட்டில் பிட் ஸ்கேலிங் and also இந்த angle scale பண்ணிக்கிறேன். சரியா? So E கொடுத்து I'm just going to rotate this axis. So W கொடுத்து I'm just going to move it this way. Fine. Then G, W, I'm just going to bring it here. Okay, so R கொடுத்துக்கிறேன், scale it this way. Okay, so E கொடுத்து just little bit rotation. Okay, and also G again, W, I'm just going to bring it here. So R கொடுத்து I'm going to scale this one. Okay, W கொடுத்து I'm just going to place it here. இன்னும் கொஞ்சம் R கொடுத்து I'm just going to scale this one. And E, rotation. Okay, so G, W, I'm just going to move it here. Press R. Okay, E for rotation. So now this is well and good. G, W, and going to place it here. Press R and scale it. Fine. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have end up with this result. Okay, this is good and better. Fine. ஸோ அன்டூ பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை எடிட் பண்ணியாச்சு. ஸோ நான் கீழே இருக்க ஃபேஸஸை டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி மேலே இருக்க ஃபேஸஸ் டெலிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு கிரியேட் த ஷோல்டர் பார்ட். ஓகே,
So shoulder part create பண்றதுக்கு முன்னாடி what I'm going to do, I'm going to rotate this out. Okay, so ஏன்னா நம்ம straight up பண்ண போறோம் அப்படின்றதுனால I'm going to rotate this. Insert press பண்ணீங்கன்னா you see that உங்களுடைய insert pointing வந்து கிடைக்கும். So அதை வந்து நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன். சரியா, இங்க கொண்டு வந்துட்டு ஓகே இதோட சென்டர்ல கொண்டு வந்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்க கொண்டு வந்துக்கலாம். ஃபைன். ஸோ இங்க கொண்டு வந்துட்டு இன்சர்ட் திருப்பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போயிடும். உங்களுடைய கீபோர்டில் இருக்கும் இன்சர்ட். ஓகே, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா we have rotated till here. Okay, so W கொடுத்து I'm just going to move it. Okay, so இதிலிருந்து இப்படி பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக், go for the vertices. ஸோ இந்த vertices நான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். சரியா, இப்போ இதில் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ go for the face. இந்த ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு then go for the front view. இங்கே வந்து extrude கொடுக்குறேன். Control E. Okay, W கொடுத்து I'm just going to go for this. Okay, so right click, go for the vertices and go for this way. Fine, இந்த மாதிரி நீங்க போய்க்கலாம். சரியா, so I can just have this one little bit rotated this way. Okay, the E கொடுத்து I can just go for the insert here. I can just put it to this corner. Okay, so இந்த cornerல கொடுத்து திருப்பி insert கொடுத்து I can just simply rotate this one. Okay, yeah, this will be good. Okay, so பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா I have changed it. So insert கொடுத்து I have worked with this and அதுக்கப்புறம் திருப்பி அந்த face select பண்ணிக்கிறேன். So face, so lastல select ஆன face இருக்கும். So go for this, extrude G. Okay, so lastல கொடுத்தது repeat action. So I can just have this one here. So right click, go for the vertices, select this vertices. I can just have this one here and this one to be down there. And இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த vertices I'm just going to bring it here. Okay, so a little bit. So going to rotate this. Okay, this is more better. Fine, இந்த part வந்து கொஞ்சம் modify பண்ண போறேன். So go to this part and go move to this part and select this, bring it here. Okay, this is well and good. சரியா, so அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு segment add பண்ண போறேன். mesh tool, insert edge loop tool, ஒரு segment add பண்ணிட்டு then I can go for this edge, double click பண்ணிட்டு you can just scale it. Okay, simply இப்படி scale பண்ணிக்கலாம். Okay, and also go for this E கொடுத்து I'm just going to rotate this way. Fine, let me go for this. Now you can see what happening here. Okay, so just go for this 3 கொடுத்தீங்கன்னா you see the result there. Okay, தெரியுதா, ரொம்ப சிம்பிளா we have created the hand. Okay, so இங்க கொஞ்சம் changes இருக்கு and also I have to delete the faces here. So இந்த faces எல்லாமே delete பண்ணிக்கிறேன். So Q press பண்ணிக்கிறேன், 1 கொடுத்துக்கிறேன். So shift கொடுத்து இது எல்லாமே select பண்ணிக்கிறேன். select பண்ணிட்டு இதை வந்து நான் delete பண்றேன். சரியா, so delete பண்ணிட்டு save பண்ணிக்கிறேன் first. சரியா, save பண்ணிட்டு now I'm just going to work on with the shapes. Okay, the shape வந்து what I'm going to do, I'm just going to align it here and also this one little bit more there and இதை வந்து கொஞ்சம் move பண்ணிக்கிறேன். this part, select this part. So you can just use this and இதை வந்து I can just rotate this, E கொடுத்து little bit rotation. Okay, so இந்த part வந்து vertices போய்க்கிறேன். right click, vertices and go for this vertices, right click, vertices. So select these vertices. Okay, W good, I can just move it up. Okay, move it a little bit closer. Can just use this out, so I can use till here. Okay, so it's very simple to work on. So paranga. Okay, so just check this out. This is good. Fine. So shapes மட்டும் நம்ம மாத்திக்கிறேன். சரியா, so if you want some cuts to be there or muscles உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can just use the vertices. Okay, so in the vertices and chamfer பண்ணிட்டு I can just use like a muzzle. Okay, அப்படி இல்லைன்னா இப்போ இதில் muzzle வேணும்னா I can just select these faces and make it bigger or smaller. Okay, so இந்த faces-ஐயும் நாங்கள் select பண்ணிட்டு just உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். Okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு I can just go to the center W, I can just have it and make it bigger. So இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா it will be different. Okay, so if I just go for 3, now you can see some muscles come out here. Okay, தெரியுதா, so easy-ஆ நீங்கள் muscles வேணும்னா you can just build up muscles wherever you need. Okay, so இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா character வந்து ஃபுல்லாகவே dressed-ஆ இருக்கிறதுனால we are not going to use that.
part. Okay, so it's very simple to create this hand. Okay, I'm just going to add that fingers to it. Okay, நம்ம எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். So one, so we are complete with this hand. Okay, it's very less polygons. Okay, so it's very simple. And inga vertices போயிட்டு இந்த vertices மட்டும் select பண்ணிட்டு just go for the front. So இந்த part மட்டும் select பண்ணிக்கிறேன். Select பண்ணிட்டு I'm going to make it smaller in size and also move it here. Okay, so this one make it here. Okay, little bit bigger, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். And also இதுல போயிட்டு insert edge loop tool இங்க ஒரு edge add பண்ணிட்டு இங்க போய் right click, go for the vertices here. இந்த vertices select பண்ணிட்டு just go for chamfer vertices. Okay, so edit mesh la we have chamfer vertices, so it gives you the chamfer vertices. Can go little bit to 0.3 will be okay, 0.35 will be okay. So let me go for the vertices. In the vertices மொத்தத்தையும் select பண்ணிட்டு R கொடுத்து little bit scaling. Fine, so now we can see what's happening here. Fine, so R கொடுத்து just இந்த பக்கமா scale பண்ணிட்டு just பின்னாடி move பண்ணிக்கலாம். Now it's good, right? Okay, so இது object mode போய்க்கிறேன். Right click, go for the object mode, வெறும் 3. So பாருங்க, so it's good, right? Fine, so we have created this. So இதில இருந்து நம்ம leg create பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது இந்த leg. ஓகேவா? So இப்போ hand முடிச்சிட்டோம். இப்போ நம்ம leg எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So polygonal shelf குள்ள போறேன். So polygonal shelfல I'm taking a cylinder here. ஓகேவா? So அதை select பண்ணி கரெக்ட்டா front viewல நான் எடுத்துக்கிறேன். சரியா? So அதுல போய்ட்டு channel box குள்ள ஓபன் பண்ணி just கொஞ்சம் minimize பண்ணிக்கிறேன் and scrolling down. Okay, so polygonal cylinder la போய்ட்டு இதோட radius வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 0.2 வரைக்கும் I just give I can have 0.4. okay, which is better. So 0.3 கொடுத்துட்டு height வந்து let me have it something around 1.5. okay, so அதுக்கு அப்புறம் இதோட subdivisions வந்து இத்தனை வேணாம். So I'm just going to give 10. okay, so 10 or 8. okay, so எது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கோ so அத நீங்க கொடுத்துக்கோங்க. சரியா? so உங்க மாடலுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க. சரியா? so அதுக்கு அப்புறம் front viewல இத வந்து கரெக்ட்டா place பண்றேன். சரியா? so I'm going to place it here, over here. சரியா? so இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிறேன். so இத ஸ்கேல் பண்ணிறேன். right? okay, so scale பண்ணிட்டு இந்த இடத்துல I'm just going to add a segment and also I'm going to modify it. okay, so right click பண்ணிட்டு vertices mode போறேன். so selecting this, bringing it up, okay, little bit. அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஸ்கேல் பண்றேன். ஓகேவா? so front viewல நீங்க உங்களுடைய x axisல ஸ்கேல் பண்ணுங்க and also coming to your side view. okay, so side viewல கரெக்ட்டா பொசிஷன் பண்ணனும். select everything, bring it here. ஓகேவா? so இதுல இப்போ கரெக்ட்டா place பண்ணிட்டு just go select the vertices, right click and go to the vertices part. so select this vertices, zoom closer. okay, alt press பண்ணி right mouse கொடுத்து drag பண்ணீங்கன்னா you can just zoom it. okay, so கரெக்ட்டா இத ஸ்கேல் பண்ணிறேன். ஓகேவா? so கரெக்ட்டா z axisல ஸ்கேல் பண்ணிறேன். okay, so side viewல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். so front viewல I have changed it. so கரெக்ட்டா fix பண்ணிறேன். சரியா? front view and also side view வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. then going to my front view. okay, so front viewல நான் கீழ அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். so அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய left viewலயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சரியா? so perspective வில போய்ட்டு I'm just going to select the faces here. right click, go to the face. so select all the bottom faces here. so selecting all the bottom faces. okay, so எல்லா faces யுமே select பண்ணிறேன். select பண்ணிட்டு உங்களுடைய side view க்கு வரேன். சரியா? so side viewலயும் பண்ணலாம் இல்லாட்டி front viewலயும் பண்ணிக்கலாம். சரியா? so இப்போ உங்களுடைய edit mesh போய்ட்டு edit mesh menuல you just go for extrude, control E கொடுத்துக்கலாம். சரியா? so as I said before, so அத அப்படியே drag பண்ணி கரெக்ட்டா இங்க கொண்டு வந்துறேன். சரியா? so zoom பண்ணிட்டு I'm just going to scale it. okay, so கரெக்ட்டா I'm just going to adjust it according to the image. சரியா? so அதே வந்து front viewலயும் வந்துட்டு so R கொடுத்து scale பண்ணிக்கிறேன். சரியா? and again control E கொடுக்கிறேன். control E அப்படின்றது extrude, W கொடுத்து W press பண்றேன். W அப்படின்றது move tool. okay, so கரெக்ட்டா மூவ் பண்ணி ஸ்கேல் பண்ணிறேன். அதே மாதிரி side viewலயும் வந்துட்டு I'm just going to scale it. இந்த இடத்துல மட்டும் சின்ன ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ணலாம். E press பண்ணிட்டு just ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு கரெக்ட்டா place பண்ணிக்கோங்க. சரியா? so அதுக்கு அப்புறம் control E கொடுக்கிறேன். so control E press பண்ணிட்டு W press பண்ணி just bringing it here
okay. So correct in the place la vechukonga, and also come to the front view. So correct in the image ku etha mari arrange pannirunga. Then go back to my side view, okay. So control E press panikren, W I'm just going to drag it down here, okay. So front view la correct ah irukanu paathukonga. Let me have it here a little bit and konja scale panikren, okay. So R kuduthu little bit scale, okay. So move panni I'm just going to place it here. Going to my side view again, so control E press panikren, W I'm just going to drag it down here, press R and scale it this way, okay. So adhe mari in the front view ku vandute, so I'm just going to scale it, okay. So correct ah in the place la arrange pannirren. Then go to my left view, side view, okay. So place it perfectly here. Idha konja rotate panikren so that அடுத்த extrude பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். So control E W I'm just going to put it over here. So இங்க வரைக்கும் கொண்டு வந்துறேன், so that காலோட end வரைக்கும் வந்துரும், சரியா. So ankle வரைக்கும் வந்துரும். So I'm just going to place it somewhere here, fine, okay. So இதுக்கு அப்புறம் we are going to create the shoe, okay, shoe part. So shoe part இங்க வரைக்கும் வந்து we are going to create a leg. So control E W, so I'm just going to bring it till here, okay வா. So இதுக்கு அப்புறம் ஷூ பார்ட் கிரியேட் பண்ணலாம். ஷூ பார்ட் இதுல இருந்தும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க செப்பரேட்டாவும் நீங்க அதை கிரியேட் பண்ண முடியும், சரியா. இட்ஸ் வெரி சிம்பிள் டு டூ திஸ், ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரே கேரக்டரா முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா வேர் யூ ஹேவ் டு கம்பைன் எவ்ரி திங், ஓகே, சரியா. ஸோ கம்பைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ செப்பரேட்லி, ஓகே. ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட்டிங் ஃப்ரம் இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இங்க கண்ட்ரோல் இ கொடுத்து ஜஸ்ட் டிராகிங் இட் ஹியர், ஓகேவா. ஸோ கரெக்டா இந்த இடத்துல டிராக் பண்ணிட்டு இங்க வரைக்கும் பிளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன், சரியா. ஸோ ஜஸ்ட் ஃப்ரண்ட் வியூல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ ஜஸ்ட் I'm going to rotate it this axis, okay, little bit கொஞ்சம், okay. So ஏன்னா ஷூ வந்து ஃப்ளோ வந்து இப்படி இருக்கு. So just going back to my left view, side view, okay. So idhula what I'm going to do, little bit arrangement and vertices, okay. So in the vertices na inga kondu vandukren, and also in the vertices I'm just going to bring it back here, சரியா. So in the center vertices I'm just going to bring it back, and this one to be at the back, okay. So idhula irundha அப்படியே shoe flow ஆகும், and I'm just going to bring this one a little bit back, okay, fine. இப்போ நான் perspective view குள்ள போறேன், சரியா. I didn't do any modifications here, okay. So ipo I just come to the front part of the foot, okay. So right click, face, okay. So in the face and also in the face select panikren, okay. So you can just select the near face, பக்கத்துல இருக்க face நீங்க select பண்ணிக்கலாம் வேணும்னா. So அங்க இருந்து அப்படியே ஷூ வந்து கிரியேட் ஆற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். பட் நான் இங்க ஃப்ரண்ட்ல இருக்க ரெண்டு ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணி R கொடுத்து I'm just going to scale this on, okay. So கரெக்ட்டா அந்த ஷூ சைஸ் வரும்போது just leave it off, okay. So இதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். So going to my side view, okay, control E கொடுத்து I'm just going to extrude this, சரியா. So பாருங்க control E கொடுத்து I'm just extruding it, so placing it perfectly to the shoe, okay. So control E again, W I'm just going to place it here, okay. So R கொடுத்து just scaling it, okay. So இது வந்து front view ல just check பண்ணிக்கலாம். So பாத்தீங்கன்னா it's going away. So அதை நம்ம adjust பண்ணிக்கலாம், not a problem. So I can just place it down here, okay. So அதுக்கப்புறம் திருப்பி control E கொடுத்து extrude பண்ணி I'm just going to place it here, சரியா. So right click and go to vertices. So select these vertices, place it here in the corner. அதே மாதிரி இதையும் select பண்ணி, so இதெல்லாமே select பண்ணி arrange பண்ணிக்கிறேன், சரியா. So it's very simple. Going to my perspective view, so it looks like this, okay. So இதுல I'm just going to go to the center of the shoe, okay. So அதை வந்து I'm just going to put it here, சரியா. So பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த bend வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். So I'm just going to bring this one down, இந்த ரெண்டு கார்னருமே down பண்ணிக்கிறேன், okay. So you can just see this, okay. So leg வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் cross up போன மாதிரி இருக்கு, where I have to do some adjustments over here, okay. So எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், okay. So front view க்கு வரேன். So it looks like this, சரியா. Just go to the bottom part, okay. So இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் adjust பண்ணனும், where we have to create this heel here. So right, either vertices select பண்ணிக்கிறேன், vertices select பண்ணிட்டு just you have to go to mesh, edit mesh, okay. So அதுல வந்து பாத்தீங்கன்னா you will have something called chamfer.
Okay, so chamfer vertices அப்படினு இருக்குல, so you have to go for this chamfer vertices, click on it. So அது வந்து பாத்தீங்கன்னா it will create some chamfer to the selected one. Okay, so இதை வந்து கொஞ்சம் increase பண்ணிக்கிறேன். Then go to face mode. So select this face. Okay, so just bringing it down here to the side view. Just இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டு R கொடுத்து I'm just going to have it smaller and control E கொடுத்துட்டு I'm just going to bring it down here. Okay, so R கொடுத்து the scale பண்றேன் to make it straight. Okay, and pressing it R, scaling it down there. Okay, so அதுக்கப்புறம் control E again. So W, I'm just going to place it here. சரியா? So it's very simple to do this, and also I have to adjust this part. Okay, so இந்த இடத்தை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். So I'm just bringing it down and also here. சரியா? So பாத்தீங்கன்னா it will be like this. சரியா? Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் cross போற மாதிரி இருக்கு, where I have to adjust this one. So அதுக்கு I have to insert an edge loop tool. So here mesh tool. Okay, insert an edge loop tool. So select பண்ணிட்டு just இந்த cornerல நான் ஒரு edge loop tool add பண்ணிக்கிறேன். சரியா? So அதுக்குள்ள right click, just go to the vertices. Okay, select these vertices. I'm just going to pull it out. Okay, so just pull that one a little bit out. Okay, so பாத்தீங்கன்னா it looks like this. Okay, so it's very simple. Okay, so இதெல்லாமே select பண்ணிக்கோங்க, just put it out. Okay, so அதே மாதிரி இந்த பார்ட்டையும் just pull it out, and this one pull it out, and you can have this pulled out. Okay, fine. So it looks like this, and also இது வந்து கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். Okay, fine. Now it's good and better. Fine. Okay, so in the இடமும் I have to adjust, select this one, pull it out. Okay, so அதே மாதிரி இந்த பார்ட்டும் pull it out. Okay, so இந்த ரெண்டு vertices select பண்ணி little bit. Okay, so கொஞ்சமா நீங்க pull out பண்ணிக்கலாம். சரியா? So அதுக்கப்புறம் let me go to the front view. So இந்த full vertices மட்டும் select பண்ணி I'm just going to move it out. Okay, so little bit of rotation also. Okay, E கொடுத்து just simple rotation. Fine. So பாத்தீங்கன்னா we have got this part. Okay, fine. So இந்த இடத்துல நான் ஷூவா வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா I have to make this leg perfect. Okay, so அதுக்கு what I'm going to do, just go to the mesh tool. Okay, so அதுல insert edge loop tool select பண்ணிக்கோங்க. Select பண்ணிட்டு select an edge here. Okay, so zoom பண்ணிக்கோங்க, press R, make it smaller in size. Okay, just bring it down there. Okay, fine. So அதுக்கப்புறம் இன்னொரு edge loop tool வந்து அங்க ஆட் பண்றேன். எதுக்காக அப்படின்னா, so if I just give a smooth to it, what happens, இந்த இடத்துல உங்களுக்கு smooth வந்து அதிகமாயிடும். சரியா? So அதனால இன்னொரு edge loop tool ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? So பண்ணிட்டீங்க அப்படின்னா what happens, கரெக்டா இந்த இடத்துல break வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? Let me see it in third modeல பாத்தீங்கன்னா it will look like this. சரியா? So let me go for one here. Okay, so இந்த இடத்துல உங்களுக்கு bottom. Okay, so இந்த ஷூவோட பார்ட் பண்ணணும் அப்படின்னா you have to do it adding a segment here. Okay, so segment add பண்ணி ஒரு ஃபேஸையும் select பண்ணி you have to work on. Okay, so it's very simple. Just go to the mesh tool, insert edge loop tool use பண்ணிக்கோங்க, just add an edge loop tool, and also undoing it. Okay, control Z கொடுத்து undo பண்றேன். Then go here, add another line here. Okay, so I'm going to scale it out. Okay, so பாத்தீங்கன்னா I have scaled it out. Okay, and also you can just go to the front view, right click, go to the vertices. Okay, select this and this. Okay, you can create a mole of the shoe. Okay, so select this one, sole of the shoe. Okay, so you can just do it selecting every vertices, and you can just just increasing it out. Okay, so now you can see some changes in the shoe. If I just press 3, you can see something goes around the shoe. Okay, fine. It's very simple. Just going back to my hard surface. So we have created a sole around this shoe. Okay, fine. So we have created a leg part. Okay, so we have to modify somewhere here. Okay, something we have to modify it here. After creating this body, we can just modify here. Okay, so now we are going to create a body part of this model. Okay, so just go to the front view here. What I'm going to do, I'm just going to bring a box here. Okay, so polygonal shelf, go to the box here, just drag and create a box. Sorry, just click on the box here. So I'm going to create a box here. Sorry,
So here it's not in the interactive part, so I have to convert that into interactive part. Go to the create, just go to the poly primitives, go to interactive creation. Okay, so create a box here, so creating a box over here. Okay, this much is good, and the thickness of it, so click and drag, so I get the thickness of it. So let me arrange it in the side view first, then go back to my front view. Okay, so everything is good. Okay, fine. So here I'm going to add segments, and also I'm going to delete the half part of it. Okay, so how to do that? Just simple, just go to mesh tool. Okay, so select insert edge loop tool, select at the center of the part. Okay, then right click and go to the face mode, select this half, delete it. Okay, from this part we are going to work on this part first, then we are going to take the duplicate out from there. Okay, so here the character is little bit slightly rotated, but we are going to do the half part, then it will be perfectly matched to the other side. Okay, here what I'm going to do, just go to vertices mode. First I'm just creating auto frame of it, auto frame of this girl. Okay, so just creating this. Okay, so this is good, fine. Then going to my side view. Okay, so going to the side view, so I have to change this to X-ray mode. So going to shading mode and putting it as an X-ray mode, so I can see this character perfectly. So let me go for vertices mode, select the vertices and bring it here, and this one over here. Okay, this is well and good. Now I'm going to proceed it. Okay, so இப்போ I'm going to add segments to it. So எப்படி segments add பண்ணலாம்? So உங்களுடைய mesh toolsல போயிட்டு insert edge loop tool எடுத்துக்கோங்க. So இந்த இடத்துல ஒரு insert edge loop tool. Okay, and also இங்க and இங்க, சரியா? So and இந்த பக்கம் ஒரு சென்டர்ல ஒரு insert edge loop tool கொடுத்துக்கோங்க, சரியா? எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன், சரியா? ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு போகிறேன், சரியா? ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு இந்த சென்டரில் ஒரு இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் எட்ஜ் லூப் டூல் சென்டரில் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், சரியா? கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ what I'm going to do, I'm just going to arrange this. Right click, go to the vertices, select all the vertices. Okay, இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பண்ணிக்கிறேன், and then going to this. So let me arrange it to this center. Okay, okay, fine, that is good. So இது எல்லாமே select பண்ணி I'm just going to move it down there. Okay, so உள்ள வந்து move பண்ணிக்கிறேன். So now it's good. Shape வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்பா நீங்க adjust பண்ணணும். So I'm just going to bring this one out, and also this one over here. Okay, and also this one here, சரியா? So பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா இந்த இடத்துல போட்டுக்கிறேன், சரியா? So it's very simple to do this. Okay, so அதே மாதிரி இத இந்த கார்னர் இந்த பிளேஸ்லயும் and இத கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கார்னரில் யூ ஹாவ் ஒன்லி திஸ். ஓகே, ஸோ அதை எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைட் வியூவில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஜஸ்ட் கோ டு திஸ் சைட் வியூ, பிரிங் திஸ் ஒன் ஃப்ரண்ட் அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இதை வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஹியர் அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் ஓவர் ஹியர். இது பேக் பார்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அரேஞ்ச் திஸ் அண்ட் திஸ் ஒன் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பின்னாடி போகும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பிளேஸ் தெரியல, பட் அனாட்டமியில் இட் வில் கோ பேக் சைட். ஓகே, ஸோ இது வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர். இதை சென்டர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம், சரியா? ஸோ அதே மாதிரி இதை எடுத்து ஒரு வெர்டிசஸாக எடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அரேஞ்ச் திஸ், சரியா? ஸோ இதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அலைன் ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த வெர்டிசஸ். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்டிவ்ல காமிக்கிறேன். ஸோ இந்த வெர்டிசஸை வந்து நான் வந்து உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, I'm going to pull it inside. Okay, so எப்படி, ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கிறது செலக்ட் பண்ணி உள்ள ஃப்ரண்ட் வியூவில் நான் அதை உள்ளே மூவ் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் நீங்கள் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஒர்க் இன் அ சிங்கிள் ஆக்சஸ். அதே மாதிரி சைட் வியூலையும் சிங்கிள் ஆக்சஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஈஸியாக உங்களுக்கு மேட்ச் ஆகும், சரியா? மூவ் ஆகாது. ஓகே, ஸோ எங்கே செட் பண்ணீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் இட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பேக் சைட்லையும் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஷிஃப்ட். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போய்ட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் திஸ் அவுட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஹேவ் திஸ் இயர். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் திஸ் இயர். ரெண்டுத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ டவுன் arrow press பண்றேன். ஓகே, டவுன் arrow press பண்ணீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய parallel இருக்கக்கூடிய points வந்து select ஆகும். டவுன் arrow press பண்றேன். So I can just move it inside. Okay, so திருப்பியும் down arrow, I'm just going to move that one inside. So அதே மாதிரி இதையும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? So இதை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறேன். ஷேப்லெஸ்ஸா இருக்கு. So I'm just shaping it out. Okay, so பாத்தீங்கன்னா we have shaped it. Okay, fine. So இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு வியூலயும் நம்ம அரேஞ்ச் பண்ணனும். So இத செலக்ட் பண்ணிட்டு okay, so side viewல வந்து பாத்தீங்கன்னா it have a curve here. Okay, so இந்த curveல வந்து உள்ள உங்களுக்கு வரணும் points. Okay, so அதனால I'm just going to bring this one inside. Okay, அதே மாதிரி down arrow press பண்ணிட்டு I'm just going to bring inside and down arrow dragging it inside. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி drag பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்னர்ல இருக்க verticesம் வந்து பாத்தீங்கன்னா it has to come down. Okay, so இதெல்லாமே வந்து உள்ள மூவ் பண்ணிக்கிறேன். just simple part தான். Okay, so இது வந்து உங்களுக்கு anatomy தெரிஞ்சதுன்னா it will be very easy to work on. Okay வா? so எனக்கு தெரிஞ்சு it has to go back I think. so இதையும் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன் and இதையும் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். let me move this out. okay, this is well and good. fine, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய verticesம் நான் மூவ் பண்ணிக்கலாம். so moreover நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. ரைட், தெரியுதா? so the shape of the body வந்து கிடைச்சிருச்சு. okay, so I have to move this also. so அதே மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். just move it inside. அதே மாதிரி இதையும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். just go down with the help of alt and middle mouse பிடிச்சு நீங்க pan பண்ணிக்கலாம். so அதே மாதிரி backல இருக்கிறதும் அப்படிதான். so I'm just going to drag it little bit inside. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி this one and going to this part, so moving it inside. சரியா? so this is well and good. so அதே மாதிரி இந்த பார்ட்டியும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? so just simple. so பாத்தீங்கன்னா we have arranged this one. okay, fine. then we have to create this part. okay, so it's very simple. just go to face mode. okay, so select this faces. okay, so இந்த இடத்துல ஒரு segments வேணா கொடுத்துக்கலாம். just go to insert edge loop tool. okay, so mesh tool la you have insert edge loop tool. insert edge loop tool கொடுத்துட்டு just go to right click vertices, select this vertices, W click பண்ணி just move it a little bit outside. then go to the faces. so select all the faces here. okay, so select பண்ணிட்டு just go for extrude, control E கொடுத்தீங்கன்னா extrude ஆகும். so just move it up. okay, scale it R. okay, and again you have to rotate that. so ஒரு scale பண்ணிட்டு just simple rotation பண்ணிக்கோங்க. okay, so just simple rotation, press R again. so control E. okay, so move it front. so press R, just scaling it out. okay, so let me check what's going on here. okay, so right click and go for the vertices. இது வந்து கொஞ்சம் rounded-ஆ நம்ம shape பண்ணிக்கலாம். just shape it away and in the corner right click, go to the face, select all the faces here. okay, just go and select all the faces here. this. okay, so press R, scaling it out. okay, so இது வந்து front view ல கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். that is good. just the soft mode ல result வருதான்னு பார்க்கலாம். okay, so this is good. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it is out of the model. okay, so இது வந்து கொஞ்சம் reshape பண்ணிக்கிறேன், realign பண்ணிக்கிறேன். just bringing it down here and also this one down there. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா I'm just going to bring this one down there. okay, so in the vertices I'm just dragging it down and this vertices to be down there. okay, so அதே மாதிரி I'm just selecting these vertices. okay, so கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். move it up arrow press பண்ணிட்டு I'm just dragging it down. அதே மாதிரி இதையும் dragging it down there. okay, so it's very simple and also easy to create the structure. okay, so in that it is a little bit more forward, so I can reduce it. in that let me go and increase this part and also this part. okay, let me check this out. okay, so correct irukanu paathukonga. if you have any changes you can just do some changes to it. okay, so click and drag, you can just bring it down there. okay, and also this one, right click, go to the vertices, select these vertices, bring it down here. okay, now it's well and good. okay, fine. So we have end up with this.
Okay, fine. So I have to work with this part. Okay, bring it here, this one here. Okay, so good. Okay, so ஒரு half part வந்து நம்ம create பண்ணியாச்சு. And also in the hand we have to give the space, and also in the leg I have to arrange a space for it. Okay, so எப்படி பண்ணலாம் அப்படின்னா, just இங்க போயிட்டு right click பண்ணி just go for the face, select the faces at the bottom. Okay, அதுக்கு வந்து நான் 1 press பண்ணிக்கிறேன் so that I can change it to hard mode. So இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன், delete பண்ணிடுறேன். சரியா? So அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு I'm just going to delete these parts. So I'm just going to go for insert edge loop tool. இந்த இடத்துல ஒரு insert edge loop tool add பண்ணிக்கிறேன். Just go to the faces select பண்ணி இந்த 4 faceயும் I'm just going to delete this. Okay, so just zoom it, இல்லாட்டி turn பண்ணி just select this, delete. Okay வா? So handோட இந்த பார்ட்டை வந்து நம்ம delete பண்ணியாச்சு. சரியா? So இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே merge பண்ணணும். So அதுக்கு we have to work on with this part. Okay, so அதுக்கப்புறம் கீழே இதையும் நம்ம work பண்ணணும். சரியா? So right click, going to object mode, select this object mode. Okay, so இதை வந்து first arrange பண்ணிக்கிறேன். Right click, go to the vertices. Okay, select all these vertices, top vertices, R கொடுத்து I'm just going to scale it out. Okay, bringing it here. Okay, so front view ல கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். And I'm just going to scale this side. Okay, now it's good. இதை வந்து நான் rotate பண்ண போறேன், just simple rotation. Okay, so bringing it here. Okay, so scale பண்ணி I'm just going to have this much. Okay, from here I'm going to scale this one. Okay, right click பண்ணி just go to the edges. Okay, double click on the edges. So இது full-ஆவே select ஆகும். Just press Control, deselect the selections on the top. Okay, so இதில இருந்து நான் வந்து அப்படியே ஒரு extrude வந்து பண்ண போறேன். சரியா? So extrude பண்றதுக்கு Control E press பண்ணனும். So front view க்கு வந்துட்டு just zoom it, W press பண்ணி I'm just going to bring this out there. Okay, fine. So கொண்டு வந்துட்டு R press பண்ணி I'm just going to scale it out. Okay, so in the axis side view ல just scale this way and place it over here. சரியா? So R கொடுத்து I'm just going to scale this out. Okay, so correct even ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. Then scale this way, right click, go to the vertices. Okay, so correct even arrange பண்ணிக்கோங்க. Okay, so in the center part நம்ம create பண்ணணும். Okay, so center part create பண்றதுக்கு you have to add a segment in between. Okay, so before that let me have some changes over here. Okay, so let me have a change here. Okay, and also this part and this part to come front. Okay, so இது ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன். select பண்ணி இதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். Let me have it here. Okay, so இந்த part வந்து I have to join. Okay, so on the join பண்றதுக்கு we have to add a segment here. Okay, so இந்த இடத்துல ஒரு segment மட்டும் கொடுத்துக்கிறேன். Okay, segment கொடுத்துட்டு I'm just going to work. Okay, so அதுக்கு what we are going to do, go to the edge. Okay, so இந்த இடத்துல இருந்து இந்த edge select பண்ணிக்கிறேன். You can just use bridge for it. So bridge அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு bridge create ஆகும். So எத்தனை divisions வேணும் அப்படின்றது இங்க கொடுக்கும். So I can just use 3 divisions, which is better. So அதுக்கப்புறம் let me go for the vertices. So select all the vertices, W press பண்ணி கொஞ்சம் move பண்ணிக்கிறேன், கொஞ்சம் down பண்ணிக்கிறேன், and also this part I'll bring it down. Okay, சரியா? So இதுக்கப்புறம் we are going to bring this down and add to this. இல்ல அப்படின்னா I can just take this and add to that part. Okay, so இது எல்லாமே delete பண்ணிடுறேன். இந்த face first, top faces எல்லாமே delete பண்ணிடுறேன். Just simple, bringing every select every faces, delete கொடுத்துக்கலாம். Okay, so அதுக்கப்புறம் இதை select பண்ணிட்டு front viewல கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். Just go to vertices. So இந்த vertices எல்லாமே select பண்ணி I'm just going to put it here. Okay, so இதை வந்து கொஞ்சம் round shape பண்ணி I'm just going to have it here. சரியா? So அதுக்கப்புறம் I'm just going to extrude this part. So go to the edge, double click on the edge. Okay, so Control E கொடுத்து W கொடுத்து I'm just going to bring this one up here. Okay, so right click, go to the vertices. Okay, so in the vertices I'm just going to bring it to the top. Okay, so just check this one out. Okay, so it's very simple. இதை வந்து நீங்க modify பண்ணிக்கலாம். So right click, go to the vertices. So இந்த vertices எல்லாமே match பண்ண போறேன். So இதை side view போயிட்டு I'm just going to work on with this. So vertices,
bring this one little bit back, and also this one little bit back, and also this one back. Okay, so இது வந்து center. So பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், right? So இதை வந்து கீழே இருக்க leg வந்து select பண்ணிக்கிறேன். Leg I have to arrange it. So just go to the side view, go to the vertex mode, select this, move back. Okay, and also this over here. Okay, so இது வந்து நான் top கொண்டு வந்துக்கிறேன், and also this one to here. Okay, so இது வந்து I'm just going to put it here, and this one to be there. Okay, so correcta ஒரு point ku you can arrange it. Okay, so I'm just going to take this a little bit up. Okay, in the point ku I'm just going to bring it here. Okay, and so in the point ku center la முடிஞ்சிரும், சரியா? Fine. So every point has its own compensative points, so easier நம்ம அதை merge பண்ணிக்கலாம், சரியா? So எப்படி merge பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். And also side la I have to align it. Okay, so இங்க பாத்தீங்கன்னா every point has its own points nearby, சரியா? So அதனால இப்போ அடுத்தது நம்ம இதை கம்பைன் பண்ணிட்டு merge பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ லெக்குக்கு பண்ண மாதிரி, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஹேண்டுக்கும் we have to do it. ஸோ ஹேண்டுக்கு I have to arrange first. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஓகே ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன், சேவ். Okay, so right click, go to the vertices now. So put the vertices over here, and also this one to be here, சரியா? So அதுக்கப்புறம் I'm just going to place this one here, this one to be there. Okay, fine. So it's very simple. So இப்போ நம்ம perspective view போலாம். So இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், right? So இது வந்து I'm just going to arrange it in the side view. Okay, so side viewல இதை select பண்ணிக்கிறேன், right click பண்ணி I'm just going to align it. Okay, so select பண்ணி just click on this, go to the vertices, select it and arrange it according to your hand. Okay, so very simple. எங்கேயாவது உங்களுக்கு insert edge loop tool வேணும் அப்படின்னா you can just add. Let me check கரெக்டாக வந்து align ஆகுமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். Okay, so moreover it will get aligned. Okay, so ஒரு ரெண்டு edges மட்டும் add பண்ணுற மாதிரி இருக்கும். Just go to the center one. Okay, so center oneல போயிட்டு just I'm going to have it bigger, and this one down there, and இதையும் கொஞ்சம் down பண்ணிக்கிறேன். இது வந்து shoulder part. Okay, so நம்ம இதெல்லாமே delete பண்ற மாதிரி இருக்கும், so அதை நம்ம later delete பண்ணிக்கலாம். So not a problem, just go to the face, delete only this. Okay, so இப்போதைக்கு just go to the vertices, bring it down there. Okay, okay, fine. So இதுக்கப்புறம் we are going to arrange this. So இதை select பண்ணிட்டு right click, go to the vertices, and also this one, both vertices. So இப்போ vertices வந்து align பண்ணிக்கலாம். So selecting this vertices and V press பண்ணிட்டு I'm just going to snap it to the vertices. So அதே மாதிரி I'm just going to select this, bringing it out here. Okay, so நம்ம திருப்பியும் அதை arrange பண்ணிக்கலாம், not a problem with that. So கரெக்டாக ஒரு verticesக்கும் even arrange பண்ணிக்கிறேன். Okay, so bringing out here, and this one over here. Okay, so this one to be here. Okay, so அதே மாதிரி இந்த vertices இங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. and also that is attach it. Okay, ஸோ நம்ம இப்போ இதை attach பண்ணணும், சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, சரியா? ஸோ இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம், சரியா? ஸோ இதில் இருந்து நம்ம ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து ஃபேஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to create a rough face. Okay, just go to box here. Okay, so ஒரு box எடுத்துக்கிறேன். So box எடுத்துட்டு here I'm going to create a box. Okay, so just simple box here. Okay, so இதில் left view click and drag. Okay, so கரெக்டாக we'll have this. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸை வந்து சைட் வியூவில் கரெக்டாக கொண்டு வந்துக்கிறேன், சரியா? ஸோ கொண்டு வந்துட்டு then we are going to add segments to it. Just go down to this, just increase the segments 3 by 3 and also 3 and also 3. Okay, so 3 by 3 நீங்க கொடுத்துட்டு just go to the vertices, select this vertices, கரெக்டாக சைட் வியூவில் அலைன் பண்ணிக்கோங்க. It's very simple to align this. Okay, so hair வேணும் அப்படின்னா you can just have hairs also. Okay, align to the hairs. So select all this. So bring this one here, and this one here, and this one over here. So இதையும் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். Then bring this one here. So அதுக்கப்புறம் I'm just going to bring this one
over there and also this one there. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்க்கு நான் கொண்டு வந்துக்கிறேன் சரியா. So this one over here சரியா. So let me have this in the front view. Okay, so front view la எப்படி இருக்கு. Let me have insert edge loop tool at the center. Okay, so centerல ஒரு edge loop tool add பண்ணிட்டு இங்க ஒரு பக்கம் ஃபேஸ் மட்டும் delete பண்ணிடுறேன் so that I can just align easily in one axis. Okay, so fine. So let me have it here. Okay, so அதே மாதிரி இந்த axisலயும் போயிட்டு I'm just going to have it close it to it. அதே மாதிரி இந்த corner போயிட்டு இதை கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் just simple and also this one over here சரியா. So front part மட்டும் I'm just going to bring it closer to it. So பாத்தீங்கன்னா we'll be having this. Okay, so இன்னும் கூட கொஞ்சம் arrange பண்ணிக்கலாம். Let me bring this one here. Okay, so in the front ரெண்டு vertices மட்டும் I'm just going to select both vertices. Okay, so bring it side view ல போயிட்டு so bringing it front. அதே மாதிரி கீழ இருக்க verticesம் I'm just going to bring it front. Okay, so placing it here and this one to be here சரியா. So இதுக்கு அப்புறம் we are going to work on the face. Okay, so சின்ன சின்ன vertices add பண்ணி we are going to create face here சரியா. So இப்போ இந்த இடத்துல நம்ம face create பண்ண போறோம். So I'm going to add a insert edge loop tool. கரெக்ட்டா நம்ம add பண்ணிக்கலாம். So let me have a insert edge loop tool here and also over here and also here சரியா. So இந்த பார்ட்ல இருந்து நம்ம create பண்ணிக்கலாம் and இங்க போய்ட்டு right click பண்ணி just go to the vertices, bring this vertices down. Okay, little bit சரியா. So இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டு just I can have it here and also this one to be here. Okay, so கொஞ்சம் adjust மட்டும் அப்பப்போ பண்ணிட்டே இருங்க so that you'll get a perfect output here சரியா. So அதே மாதிரி I'm just going to bring this one down here. அதே மாதிரி இதையும் arrange பண்ணிக்கிறேன் ஓகேவா. So கொஞ்சம் clear-ஆ arrange பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். And also I have to arrange this. Okay, so இதை select பண்ணிட்டு I'm just going to bring this one little bit back side. Okay, so உள்ள கொண்டு வந்துக்கிறேன். So pulling it inside. So அதே மாதிரி pull பண்ணி உள்ள கொண்டு வந்துக்கிறேன் சரியா. So it's very simple. I'm just going to bring everything here inside this. Okay, so கரெக்டா உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும் சரியா. So அதே மாதிரி let me check everything is perfect or not. Okay, so அதே மாதிரி இதையும் நீங்க உள்ள கொண்டு வந்துக்கலாம் a little bit சரியா. So ஒரு இதுவுமே நீங்க பண்ணணும். Let's work on it. Okay, so back side of the head. So உள்ள கொண்டு வந்ததை I'm just pulling it inside சரியா. So ரொம்ப simple பார்த்துக்கோங்க. Okay, so இந்த மாதிரி பண்ணிக்கலாம். Okay, so இப்போ நம்ம eyes வந்து எப்படி வந்து split பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So face போயிட்டு let me select this too. Okay, so இந்த ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் இந்த ரெண்டு ஃபேஸையும் I'm just going to extrude it and insert பண்ண போறேன் சரியா. So control E கொடுத்தீங்கன்னா extrude ஆகும். So R கொடுத்து you can just scale it. ஓகேவா, scale பண்ணிட்டு okay, so I can have it here. So அதே மாதிரி திருப்பியும் control E கொடுத்துட்டு I'm just going to scale it back again. ஓகேவா, so இந்த மாதிரி you will get. Okay, so right click, go to the vertices. Okay, so இதோட shape வந்து நம்ம மாத்திக்கலாம். So it's very simple to create. Okay, so இந்த ஐஸ் பார்த்துக்கோங்க. Okay, so it's very simple. So இங்க போயிட்டு ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். So go to insert edge loop tool. Okay, mesh toolsல insert edge loop toolல கரெக்டா இந்த சென்டர்ல ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன் சரியா. So அதுக்கு அப்புறம் just go to vertices. Okay, vertices போயிட்டு let me go with these vertices. So இந்த vertices எல்லாமே செலக்ட் பண்ணி I'm just going to bring it down. Okay, so and little bit closer. Okay, so அதே மாதிரி இந்த vertices select பண்ணிக்கிறேன். So அதே மாதிரி இந்த vertices select பண்ணிக்கிறேன். பின்னாடி எந்த vertices select ஆகாம பார்த்துக்கோங்க. So control பிடிச்சு மைனஸ் பண்ணிட்டு I'm just going to scaling it out and also bringing it up சரியா. W கொடுத்து I'm just going to bring this one out. ஓகேவா, so பாத்தீங்கன்னா it will be like this. So it will be like this. Okay, so let me bring this one and this one. Okay, so Q press பண்ணிட்டு selection mode வந்துட்டு then go for W, bringing it up. Okay, so அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன். So இது and also this one. Okay, select பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிறேன் and also this two to be down there and also this two to be down there. Okay, so பாத்தீங்கன்னா we have created the shape of an eye. So அதுக்கப்புறம் we have to align something over here. So இதெல்லாமே align பண்ணணும். So bringing it back, W, bringing it back.
okay so அதே மாதிரி இதையும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரேன் சரியா so W I'm just going to bring this one little bit back சரியா we got this okay so அதே மாதிரி டாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா we have to arrange this okay so front view ல போனீங்கன்னா தெரியும் okay so கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் சரியா so அப்படி இல்லனா கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா so it's very simple to do this okay so அதுக்கு அப்புறம் we have to create a nose and also mouth okay so I'm going to go for mouth here okay so mouth correct or face select பண்றேன் so correct இருக்கான்னு பார்த்துக்கலாம் just go to the front view okay so correct arrange பண்ணிக்கோங்க okay so I'm going to have it here okay so இது வந்து extrude பண்ணி I'm just going to work on with the help of extrude okay so இந்த இடத்துல ஒரு லைன் கூட யூஸ் பண்ணி நீங்க ரெண்டு ஃபேஸாவ நீங்க extrude பண்ணிக்கலாம் okay அப்படி இல்ல அப்படினா சிங்கிளா கூட நீங்க எடுத்து திருப்பி லாஸ்ட்ல நீங்க insert edge loop tool பண்ணிக்கலாம் சரியா நான் இந்த இடத்துல insert edge loop tool பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் we are going to take a face okay so right click go for face here so select these two faces okay va select பண்ணிட்டு control E கொடுத்துட்டு okay so here I'm going to use R okay and I'm going to just place it here right click go to the face okay so இந்த இடத்துல போய்ட்டு இந்த ஃபேஸையும் delete and இந்த ஃபேஸையும் delete பண்ணிடுறேன் right click going to the vertices so இந்த ரெண்டு ஃபேஸையும் கார்னர் பண்ணிக்கிறேன் சரியா so இப்போ என்னோட front viewல இத வந்து நான் adjust பண்ண போறேன் சரியா so I'm going to select everything here so pressing it R okay so scale பண்ணி கரெக்ட்டா அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன் சரியா I'm just going to select this and going to bring it here and this one to this corner okay so this one to this corner சரியா so பாத்தீங்கன்னா it will be like this சரியா so next I'm just going to select these three okay so இது வந்து உள்ள கொண்டு வந்துட்டு in the vertices okay so in the mouth vertices மட்டும் I'm just going to bring it out okay with the help of side view okay so ரொம்ப அதிகமா வராம பாத்துக்கோங்க let me have it here okay somewhere here and இத கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணனும் just go to perspective view select these things okay bring it closer to it so அதே மாதிரி இதையும் select பண்ணி I'm just going to bring it here சரியா so அதுக்கு அப்புறம் I'm going to work on this so இது front viewல கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் so I'm just going to make it bigger okay so this is good and better so அதே மாதிரி இத கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க okay so இது மாதிரி வந்த அப்புறம் right click go to the faces so select these two faces control E extrude okay so W கொடுத்து just முன்னாடி மூவ் பண்ணிக்கோங்க ஓகேவா so அதுக்கு அப்புறம் we are going to work on with this okay so go to the vertices mode okay so select these two vertices R கொடுத்து scale பண்ணிக்கிறேன் okay அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன் R கொடுத்து scale பண்ணிக்கலாம் சரியா so scale பண்ணிட்டு I'm just going to move it little bit back okay so பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் here right click go to face mode select these two delete this சரியா so இந்த இடத்துல I have to work on little bit so அதனால just going to my front view okay so right click go to the vertices select பண்ணி I'm just going to move this inside okay so arrow tool கொடுத்து I'm just dragging this corner point a little bit inside okay va so இந்த corner point உள்ள கொண்டு வந்துக்கிறேன் also I'm going to take this behind சரியா so இப்போ இது எல்லாமே select பண்ணிட்டு okay so this one and also this one I'm going to bring it front okay so இது ரெண்டுமே நம்ம work பண்ணனும் and also going closer to this so பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் okay let me select all these pressing shift selecting everything okay so W press பண்ணி I'm just going to bring this one in forward and I'm going to make it a little bit bigger and also side view I'm just going to make it bigger W pressing it W just arranging it okay so adhe mari I'm just going to go for this select this bring it forward and also over here and also over here சரியா so it's very simple to work on so இந்த பார்ட்ட மட்டும் கொஞ்சம் நான் பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன் சரியா so அதே மாதிரி இந்த பார்ட்ட வந்து சைடுல கொண்டு வந்துக்கிறேன் okay so because her mouth is getting smaller okay so கொஞ்சம் சைடுல மூவ் பண்ணிக்கிறேன் சரியா so now it's well and good let me check with 3 here okay so பாத்தீங்கன்னா it will be like this சரியா so we have to align more
okay. So இப்போ 1 press பண்ணிட்டு I'm just going to align this out. So இப்போ I'm just going to add a segment to that, okay, and also I have to align this part, okay. So இதில் எப்படி segments add பண்ணலாம் அப்படின்னா I can just go for edge loop tool here, just go for edge loop tool here. So இது எல்லாமே select பண்ணிக்கிறேன், just go to the front view, okay. So let me have this part here, okay. So front view on the W, okay. So I'm going to bring this one forward, just check this one out. So ஒண்ணுன்னா வந்து நம்ம adjust பண்ணிக்கலாம். So இப்போ side viewல போய்க்கிறேன், சரியா. side viewல தான் நம்ம நிறைய adjust பண்ணோம். So கொஞ்சம் zoom out பண்ணிட்டு I'm just going to have it here, okay. So இப்போ ellipse வந்து கரெக்டா align பண்ண போறேன், சரியா. So going into this part, okay. So இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் backல கொண்டு வரேன், and also I'm going to rotate this axis, சரியா. So இந்த axisல rotate பண்ணிட்டீங்கனாலே maximum உங்களுக்கு அந்த shape வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், சரியா. So அதே மாதிரி இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கிறேன். So Q press பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு I'm just going to bring this one forward, okay, and little bit of rotation, சின்ன rotation வந்து கொடுத்துக்கலாம், சரியா. So நம்ம பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா we have brought this part, okay. So அதே மாதிரி அது front viewலயே நம்ம align பண்ணனும், சரியா. So front viewல align பண்றதுக்கு I'm just going to go to this and select this, okay. Q press பண்ணிட்டு selection mode போய்ட்டு shift press பண்ணி இது ரெண்டுத்தையுமே select பண்ணிட்டு I'm just going to move it inside, சரியா. So உள்ள move பண்ணிட்டு little bit of rotation this way, fine. So இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த shape வந்து maximum கிடைச்சிரும், சரியா. Just go to this, zoom பண்ணிக்கிறேன், okay. So பாத்தீங்கன்னா it will be like this. So move it inside and also take this one, okay. You can just bring it inside, okay. So இதுல நம்ம இப்போ modify பண்ணிக்கலாம். So bring this one side view க்கு போய்க்கிறேன், சரியா. side view க்கு போய்ட்டு I'm just going to modify this, okay. So பாத்தீங்கன்னா I'm just modifying it, just simple. I'm just going to take this out and also this one to be here and this one to be here, okay. So பாருங்க we have come up with this thing, okay. So இன்னும் கொஞ்சம் adjust பண்ணனும். So இதெல்லாமே நம்ம கொஞ்சம் adjust பண்ணலாம். So இது வந்து பாத்தீங்கன்னா frontல இருக்கு. I want this to be back and also this to be little bit back, okay. So அதே மாதிரி கீழ இருக்குறதும் I want that to be little bit back, சரியா. So பாத்தீங்கன்னா I bring this one here, சரியா. So we have to adjust more. So select this, putting it here, okay. So I want to bring this one forward, okay. So W, Q press பண்ணிட்டு இத ரெண்டுத்தையுமே select பண்ணி W, I'm just going to bring this one little bit forward. So let's check what's going on அப்படின்றது, சரியா. So front viewல போய்ட்டு இந்த பார்ட்ட கொஞ்சம் கீழ கொண்டு வந்துக்கிறேன் and also move பண்ணி so just zoom it. So இங்க vertices press பண்ணி I'm just going to moving this out, okay. So அதே மாதிரி இந்த பார்ட்ட வந்து I'm just I have to work on. Just go to the perspective view, இந்த ellipse select பண்ணிட்டு இந்த lip part select பண்ணிட்டு just moving it up, okay. So அதே மாதிரி இந்த பார்ட்ட select பண்ணி I want this to go forward. So இந்த இடத்துல நீங்க insert edge loop tool கொடுத்து நீங்க இன்னொரு loop add பண்ணிக்கலாம் because I have to use it for nose also, சரியா. So insert edge loop tool, going to add a edge loop tool here, சரியா. So full-ஆவே உங்களுக்கு டோட்டலா create ஆயிடும், சரியா. Fine. So அதுக்கப்புறம் just go into this, right click on this vertices. So select this vertices, bring this one down there, okay, சரியா. So பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் and இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழ கொண்டு வரணும். I want this to be embossed out. So I want this one back and also this one back and this one here, சரியா. So bringing it out there and also this one here, this one here, got it. Fine. Let me check with smooth tool, okay. So 3 press பண்ணீங்கன்னா you'll get the shape here. So பாத்தீங்கன்னா moreover நமக்கு அந்த shape வந்துருச்சு. We have to create the true shape here, fine. So அதுக்கு we have to expand it, we have to work on, okay, more, சரியா. So நம்ம அதை பண்ணுவோம், okay. Before that I have to go and create a nose for this character, okay va. So inga pathina it has created this one, okay. So adukku I'm going to create delete this vertices and I'm going to create
vertices here சரியா so edge வந்து நான் வந்து create பண்ண போறேன் சரியா so அந்த edge எப்படி வந்து நம்ம create பண்றது அப்படினு பார்க்கலாம் so where I can just use this one edge okay so இப்போ right click பண்ணிட்டு just go to the edge select this edge delete it okay so அதுக்கு அப்புறம் you have to go for multi cut okay select this point okay from here to here I'm going to create a segment okay சரியா segment add பண்ணிட்டு then what I'm going to do I'm just going to create a nose here சரியா so அதே மாதிரி I have to create a segment over here so selecting this delete this okay just go for your multi cut okay select here from here create a segment here okay so இப்போ straight line வந்து create ஆயிருச்சு so you have 4 polys here no problem about that so go to the face select these faces okay va so இந்த faces மட்டும் select பண்ணிடுறேன் so இப்போ இந்த faces மட்டும் select பண்ணிட்டு நம்ம work பண்ண போறோம் so just zoom it out okay so கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க okay so இப்போ இந்த faces I'm just going to extrude it so just zooming it out so extrude okay so W press பண்ணி I'm just going to extrude it out okay சரியா so you can just give a 2 extrude not a problem about that so control E okay so இன்னொரு extrude கொடுத்துக்கிறேன் சரியா so this is good and better so right click go to the edge select this edge placing it according to this one okay so கரெக்ட்டா இதுக்கு ஏத்த மாதிரி place பண்ணிக்கோங்க and here I'm going to work on with this part okay so இது வந்து I'm just going to have it near to this and also this one closer to it சரியா so going F கொடுக்கிறேன் so கரெக்ட்டா frame பண்ணிக்கிறேன் சரியா so frame பண்ணிட்டு going closer to this so இது வந்து sharp பண்ணிக்கிறேன் ஓகேவா so அதே மாதிரி இதையும் sharp பண்ணிட்டு let me go to this part okay so அதே மாதிரி கீழ வந்துட்டு I'm just going to select this one bringing it down and also behind it அதையும் நான் வந்து கொஞ்சம் கீழ கொண்டு வந்துக்கிறேன் சரியா so in the பார்ட்டியும் I have to work on with this okay so அத நம்ம பண்ணலாம் problem இல்ல just bring this one down there okay so இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு just go to the side view okay so கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி align பண்ணிக்கோங்க okay so I want this one a little bit more front and also this one to be here okay so இது வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா so இப்போ இத வந்து செலக்ட் பண்ணி ஃபேஸ்க்கு போய்க்கிறேன் so இந்த ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணி I'm just going to extrude this okay W கொடுத்தா I'm just going to bring it forward pressing it R okay so scaling it so right selecting both bringing it forward a little bit சரியா so இத ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் போய்ட்டு just select the face இது வந்து உள்ள கொண்டு வந்துக்கிறேன் சரியா so இதையும் செலக்ட் பண்ணி I'm just going to bring it down and this one down there okay so correcta ஒரு point யூ நீங்க select பண்ணி just align பண்ணிக்கோங்க ஓகேவா so align பண்ணிட்டு I want this one to be little bit forward okay சரியா so I can just have this one okay so இத வந்து நான் chamfer-ஆ கொடுத்துக்கலாம் அப்படி இல்லனா இந்த faces மட்டும் நீங்க adjust பண்ணிக்கலாம் சரியா so I can just have this one over there okay so அத கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன் right click go to the face select these faces okay so extrude கொடுத்துக்கோங்க press R okay so the scale பண்ணிட்டு okay so then you can just give control E back again so you can just move it forward and also you can just make it bring it inside okay so அத வந்து உள்ள கொண்டு போய்க்கலாம் then go back to your vertices mode okay so front view போய்க்கோங்க so front view ல போய்ட்டு just make sure that every character எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் so let me bring it down here and also so just இதையும் வந்து கொஞ்சம் பேக்ல கொண்டு போய்க்கலாம் okay so align பண்ணிக்கோங்க according to your character okay so இந்த பார்ட்டியும் I have to bring that inside okay so just go to the face select all the faces here okay so எல்லா faces-யுமே select பண்ணி just zoom closer to it okay so இது வந்து பாத்தீங்கன்னா cross ஆல straight ஆ இருக்கு so I have to work on this so vertices go to the vertices select these vertices okay so bring it down and also this one okay so இது வந்து பாத்தீங்கன்னா
a little bit forward. Okay, and also இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. And also selecting these. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி செலக்ட் ஆயிருக்கு. கண்ட்ரோல் பிடிச்சு I'm just deselecting it here. so இது வந்து கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். சரியா? so இது மூவ் பண்ணிட்டு rotate பண்ணிக்கலாம். just simple rotation, just ஒரு சின்ன rotation பண்ணிக்கலாம். சரியா? fine. so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா I'm just going to take a phase out here. so இந்த phase select பண்ணிட்டு R கொடுத்து okay, so let me scale it out. okay, so இப்படி இருக்கட்டும். so இது கொஞ்சம் align பண்ணிக்கலாம், right? so control E கொடுத்து just give R. okay, scale பண்ணிட்டு let me have it forward. okay, so இப்படி வச்சுக்கலாம். சரியா? so கொடுத்துட்டு let me go for another segment here. inside edge loop tool, select a segment here. சரியா? so segment select பண்ணிட்டு அந்த line மட்டும் select பண்ணிக்கிறேன். double click பண்ணிட்டு I'm just going to bring that one forward. okay, so or else backward, whichever. okay, suitable for you. so you can just have it. so double click on this. I'm just going to bring this one forward. okay, so now it's good and better. so right click பண்ணிட்டு just go for the mode, smooth mode போனீங்கன்னா you'll have this. so இது வந்து we can adjust it, not a problem. vertices போயிட்டு just select this vertices, bring it down there. okay, so இப்படி கொண்டு போய்க்கோங்க. and also frontல இருக்கிறது ரெண்டுத்தையுமே I'm just going to bring it forward here. okay, so R கொடுத்து I'm just going to scale this one. R கொடுத்து I'm just going to scale it, pressing everything, press R. okay, scaling it out. சரியா? okay, so இந்த பார்ட்க்கு வரேன். okay, so இது வந்து பாத்தீங்கன்னா arrange பண்றேன். so I'm bringing it forward. okay, so in the part I have to bring this one forward here. சரியா? so this one to be forward. okay, so இந்த இடத்துல I'm just aligning it. okay, so அதே மாதிரி இந்த பார்ட்டும் I'm just going to bring it forward. சரியா? okay, so இந்த பார்ட்ல நம்ம adjust பண்ணனும். first இப்போ இதுக்கு சேவ் பண்ணிக்கிறேன். fine, let me coming into this part. okay, so right click, go to the face, select this face, delete, delete, and also this face, delete, delete. okay, so நாலு ஃபேஸையும் select பண்ணி delete பண்ணியிருக்கேன். okay, let me go with the vertices, go to the side view. okay, so select these vertices, bring it down here, and this one here, and this one over here. சரியா? so இதுக்கு straight கொண்டு வந்துருங்க. and also next vertices இங்க இருக்கு. so I'm just going to bring that one forward here. சரியா? so இந்த மாதிரி இருக்கும். then இங்க இருக்கக்கூடிய அந்த nose வந்து I'm just going to align it. before that I have to align the lips part. okay, so I have to align this. right click, go for the vertices. okay, so இங்க போய்ட்டு side viewல I'm just going to select this, bringing it up there, and also this one to be up there. and இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கட்டும். let me have this one behind. so எப்பயுமே இது வந்து கொஞ்சம் பண்ணிட்டு then we can just arrange it, not a problem about that. okay, so it's very simple to create this kind of structure. okay, and also இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் wider போணும். சரியா? so இது எல்லாமே select பண்ணிக்கிறேன். let me have it sidewise, select these tools. okay, so இத கொண்டு போய்ட்டு having it here, and this one to be here. okay, and this one to be a little bit closer. okay, so பாத்தீங்கன்னா we have created some kind of structure. okay, so ஒரு lip structure வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. okay, so it's very simple. just ஒரு vertices நீங்க select பண்ணி work பண்ணுங்க. சரியா? so select this vertices, bring it down there. okay, so correct அதுக்கு align ஆற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? so now it's good and better. okay, so in the vertices போய்ட்டு I'm just going to put it up. okay, so I can just bring it up there. okay, so இது வந்து கொஞ்சம் கீழ மேல கொண்டு போய்ட்டு இத வந்து கொஞ்சம் டவுன் கொண்டு வந்துக்கிறேன். now it's good. okay, so அதே மாதிரி இந்த vertices கொஞ்சம் கீழ கொண்டு வந்துட்டு இந்த vertices okay, இந்த vertices I'm just going to bringing it down there. சரியா? so அதே மாதிரி இந்த full vertices நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? so full vertices நீங்க select பண்ணி கொஞ்சம் வெளியில வர மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? now it's good. okay, so
இன்னும் நம்ம டெப்த் கொடுத்தோம் அப்படின்னா we can bring the details as exactly as it is. சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் கூட பேக் கொண்டு வந்துக்கிறேன். And also this one கொஞ்சம் back and also this one like this. சரியா? Now it's good. Okay. So if you want another that is in the if I just go near to this I can show this. So இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு corner வேணும் அப்படின்னா you can just add a segment. Okay. So இந்த இடத்துல ஒரு segment நீங்க add பண்ணிக்கலாம். F press பண்றேன். So இந்த இடத்துல நீங்க போய்ட்டு segment add பண்ணிக்கலாம். சரியா? So இந்த இடத்துல ஒரு இன்னொரு segment add பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ just காமிக்கிறேன் எப்படின்னு. So இப்படி ஒரு segment add பண்ணிட்டீங்கன்னா you can have something more here. So just click on this. So பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க scale பண்ணிக்கலாம். So just go for the edges, double click பண்ணிட்டு you can just have it before. Okay, so அந்த மாதிரி நீங்க increase பண்ணிக்கலாம். But I'm not going to do that. சரியா? So அத நீங்க இன்னும் details வேணும் அப்படின்னா இன்னும் details நீங்க கொடுத்துக்கலாம். Now I'm going to adjust the nose here, nose part here. So இத வந்து just using this part and adjusting it, okay, according to the nose. So nose part வந்து frontல வந்து பாத்தீங்கன்னா it is away from it. Okay, so நம்மளுடைய image வந்து it is away. So ஒண்ணும் இல்ல, just simply left viewல போய்ட்டு நீங்க அத கொண்டு போய் அங்க arrange பண்ணிட்டு I'm just going to bring it back. So அதனால selecting everything, okay, taking it up there, okay, so arrange பண்ணிட்டு I'm just going to bring it back over here. சரியா? So first arrange பண்ணிக்கலாம். சரியா? So just going to this part. Okay, so vertices select பண்ணி correct arrange பண்ணிக்கிறேன். So இந்த vertices எல்லாமே select பண்ணி I'm just going to arrange this. So அதே மாதிரி going into this part. Okay, so இது எல்லாமே select பண்ணி so just selecting this இந்த vertices எல்லாமே ஒண்ணா select பண்ணிக்கோங்க. select பண்ணிட்டு then work on it. இல்லாட்டி 4 press பண்ணி ஈஸியா select பண்ணிக்கலாம். control shift கொடுத்துட்டு just go to your side view. So correct அந்த place கொண்டு வந்துட்டு R கொடுத்து I'm just going to scale it. Okay, bring it down there. Okay வா? So இன்னொரு vertices மட்டும் கொடுத்து கூட நீங்க work பண்ணிக்கலாம். So I'm just having it bigger. So 6. Okay, now it's good and better. So இது வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். And I can just have it this way. And இத கொஞ்சம் adjust பண்ணிக்கலாம். And also this one to be down there. So இத கொஞ்சம் மேல move பண்ணிக்கலாம். சரியா? So moreover we have created this nose part. Okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணி I'm just going to bring this back to my original position. So selecting this everything. Okay, so இதுக்கு கரெக்ட்டா கொண்டு வந்துக்கிறேன். சரியா? So கொண்டு வந்துட்டு let me have a look at it. Okay, so பாத்தீங்கன்னா it's moreover better. Okay, so இன்னும் கொஞ்சம் modify பண்ணலாம். Okay, so நம்ம head first modify பண்ணிட்டு then we can work on it. So இந்த இடத்துல we have to work with vertices here. So இதெல்லாமே select பண்ணிக்கிறேன். select பண்ணிட்டு just arrange பண்ணனும். Okay, so selecting this ஒரு vertices select பண்ணி I'm just going to work on. Okay, so இப்போ இதுக்கு மேல இருக்க vertices மட்டும் கொஞ்சம் நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். So we can match the vertices here. So இதெல்லாமே select பண்ணி I'm just going to bring it down there. Okay, so பாத்தீங்கன்னா it will be like this. Okay, so அதே மாதிரி எல்லாமே select பண்ணிக்கிறேன். just bringing it down there and also this one down there. Okay, so பாத்தீங்கன்னா you'll have this. Okay, so அதே மாதிரி side view க்கு வந்துட்டு I'm just going to align this. Okay, so go to the perspective view, just go to down part, right click, face க்கு போய்ட்டு இந்த faces மட்டும் delete பண்ணிடுறேன் so that I can align it later. Okay வா? So save பண்ணிக்கிறேன். save பண்ணிட்டு I'm just going to convert that into a hard mode. Okay வா? So இப்போ நான் இத வச்சு align பண்ண போறேன். So இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு verticesம் கரெக்ட்டா நம்ம align பண்ணிட்டு நம்மளுடைய side viewல எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. So let me bring this one inside. Okay, so என்ன hair பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Okay, so சிம்பிளா நம்ம பண்ணிடலாம். சரியா? So இது எல்லாத்தையுமே வந்து I'm just bringing this one inside the thing. Okay, so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு edge வந்து இங்க join ஆகுது. So I'm just going to delete this out. Okay, so delete பண்ணிட்டு இங்க நம்மளுடைய mesh toolsல we have multi-cut. So multi-cutல I'm just going to create a edge here.
okay, and also இதுக்கு ஏத்த மாதிரி I'm just going to create an edge here. So correct, I'm just going to create an edge here. Okay, so பாத்தீங்கன்னா I have created it perfectly. So அதே மாதிரி நம்மளுடைய nose partலயும் வந்து பாத்தீங்கன்னா we have to edit certain faces. Okay, so அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா I'm just going to create a edge here. Okay, just go to edge, select this edge, delete this and also this. Okay, so இது வந்து I'm just going to align it till here. Okay, and also இது வந்து எப்படி கொண்டு வரேன் சரியா. So just go to mesh tools. Okay, multi-cut. ஏன்னா வந்து கொஞ்சம் clean உங்களுடைய mesh வந்து கொஞ்சம் clean இருந்தது அப்படின்னா it will be good and better. Okay, so இதுல right click பண்ணிட்டு just go for edge. So just selection modeல போயிட்டு இந்த edgeம் select பண்ணி delete பண்ணிடுறேன் சரியா. So it's very simple. So பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சரியா. So right click பண்ணி vertices modeல போயிட்டு just இத கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணிக்கிறேன் சரியா. மூவ் பண்ணிட்டு I'm just going to bring this one before சரியா. So கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா it looks better சரியா. So இத இப்படி கொண்டு வந்துறேன் and also you can just add this till here. Okay, so அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா just go to again go to mesh tools. இதுல போயிட்டு multi cut. So from here to here and here to here. Okay, this is good. Okay, so flow வந்து பாத்தீங்கன்னா clear-ஆ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க and also from here to here and from here to here. Okay, so flow வந்து கொஞ்சம் clean-ஆ இருந்தா it will be better சரியா. So இந்த இடத்துல you can just have a இங்க triangle இருக்கு. So you can just delete the triangle and you can just work on with some other option. Okay, so இங்க இருந்து நீங்க இங்க கூட கொண்டு போய்க்கலாம் சரியா. So it's very simple to work. Okay, so இத நான் எப்படி க்ளோஸ் பண்றேன் அப்படினு பார்க்கலாம். Let me create a new line here. அப்படி இல்ல அப்படினா I can just bring somewhere here எங்க join பண்றது அப்படினு பார்த்துக்கலாம். Just go to mesh edit, multi cut. So I can just bring this one here and this one here and இங்க வரைக்கும் போட்டுக்கலாம் சரியா. So this will be good. இத வந்து நம்ம திருப்பி மேட்ச் பண்ணிக்கலாம். So no problem about that. ஓகேவா. So right click பண்ணி இதுல மட்டும் கொஞ்சம் vertices கொஞ்சம் align பண்ணிக்கிறேன். Okay, zooming it out. So W கொடுத்து little bit forward and also this one little bit forward. Okay, so இந்த இடத்துல vertices மட்டும் தனியா இருக்கு. So deleting this. Okay, so பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் சரியா. So இத வந்து கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன் right. Okay, so I create this part. Fine. So இது வந்து பாத்தீங்கன்னா it looks like this. So that I can just bring that one inside. Okay, and also this side inside சரியா. So கொஞ்சம் மேல கொண்டு வந்துக்கிறேன். Okay, so it looks better and good. Fine. So இந்த இடத்துல வரும்போது so இப்போ நான் அதை ஸ்மூத் பண்ணேன் அப்படின்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு right. So அதை வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். So just selecting on that. Okay, so இது வந்து just sculpting tool வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் மட்டும் பண்ணலாம். So polygonல இருந்து sculpting tool போய்க்கிறேன். Sculpting toolல இருந்து relax tool எடுத்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. And also brush ஓட சைஸ் வந்து உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சைஸ் வரும். So சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு சைஸஸ் வேணுமோ so அந்த brush சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா B பிரஸ் பண்ணிட்டு மிடில் மவுஸ் கொடுத்து brush ரீசைஸ் பண்ணிக்கலாம் சரியா. So இந்த இடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா. just relax பண்ணிட்டீங்க அப்படினா it will be normal. Okay, so just check this one out. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க அத மாத்திக்கலாம் சரியா. So then வந்து பாத்தீங்கன்னா so இந்த பார்ட்ட கொஞ்சம் நம்ம அலைன் பண்ற மாதிரி இருக்கும். So அதை எப்படி அலைன் பண்றது அப்படினு பார்க்கலாம். So go to the vertices. Okay, so go to the front view. Okay, so இந்த பார்ட் வந்து நம்ம அலைன் பண்ண போறோம். So இந்த இடத்துல செலக்ட் பண்றேன் சரியா. So இது எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். So it is over here. So இது வந்து நான் கொஞ்சம் பேக்ல மூவ் பண்ணிக்கிறேன் and also over here சரியா. So இங்க மூவ் பண்ணிக்கிறேன் and also இந்த vertices நான் பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன் சரியா. So அதே மாதிரி இந்த vertices கொஞ்சம் பேக்ல மூவ் பண்ணிக்கலாம் and also this one and this one சரியா. So கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. and இது வந்து பாத்தீங்கன்னா இத செலக்ட் பண்ணிட்டு I want this one down there. Okay, so அதே மாதிரி இதையும் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துக்கிறேன் and also bringing it up. Okay, so front viewல இத மட்டும் கொஞ்சம் வெளியில கொண்டு வந்துக்கிறேன். So இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ இருக்கு. So I have to adjust it. Okay, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி I'm just going to make it up. Okay, நம்மளுக்கு சைடுல உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படினா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மேட்ச் ஆகல it's not a problem. So we are doing with an assumption. So just check this one out. So இது கரெக்ட்டா அலைன் பண்ணிருங்க. Just align it
இது வந்து எல்லாமே வந்து ஒன்னொன்னா அலைன் பண்ணிருங்க so இந்த இடத்துல நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன் and also this one over here சரியா so it's very simple so வேணா இந்த இடத்துல ஒரு லைன் ஆட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது சரியா so பாத்தீங்கன்னா so இந்த மாதிரி ஒரு பார்ட்டும் நீங்க வர்க் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும் ரைட் okay so இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் because I'm going to create an hair with the help of extrude சரியா so இது எல்லாமே I'm just going to reduce it சரியா till here it's good okay வா so இப்போ I'm just going to create an hair okay so இதுல இருந்து hair எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படினா just நம்ம face வந்து so நம்ம எங்க இருந்து வருதோ so அத வந்து நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு hair வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் so I'm just going to bring it here this one over here சரியா so இந்த flow பாத்துக்கோங்க so flow பார்த்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி you have to create this thing okay so இது வந்து I'm just going to bring it here so இது எல்லாமே இந்த phase எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரியா so select பண்ணிட்டேன் I'm just going to work on with the hair okay so கரெக்ட்டா பாத்துக்கோங்க fine let me go with this right click பண்ணிறேன் so go to the face so இந்த faces எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் சரியா so இந்த faces எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் okay and this face okay so இதெல்லாமே ear வரக்கூடிய part okay so அப்படியே இந்த face எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் so இந்த face okay so control பிடிச்சு shift பிடிச்சீங்கன்னா இந்த total faces நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ear part மட்டும் நான் deselect பண்ணிக்கிறேன் with the help of control so இந்த part deselect பண்ணிக்கிறேன் சரியா so deselect பண்ணிட்டு I can just add a segment here and அத நம்ம adjust பண்ணிக்கலாம் not a problem okay so இது வந்து நான் extrude பண்ண போறேன் just simple just go for your polygon extrude கொடுத்துக்கலாம் அப்படி இல்லனா control E press பண்ணீங்கன்னா you get the extrude okay so இத வந்து click பண்ணி drag பண்ணீங்க அப்படினா you see you got some extrude okay so right click பண்ணிட்டு just go for the face okay so இந்த கீழ இருக்க face வந்து select பண்ணிட்டு okay so I'm just going to bring it down here okay so அதிகமா வேணும்னா you can just increase it but here I'm just going to have it கொஞ்சமா வச்சுக்க போறேன் so just bringing it down okay so control E okay control E கொடுத்து I'm just going to bring this one down here okay so இன்னும் கூட அதிகமா வேணும்னா you can just have more okay so இப்போதைக்கு நான் இங்க வரைக்கும் கொடுத்திருக்கேன் let me check with 3 okay so பாத்தீங்கன்னா it will be like this okay so இது increase பண்ணனும் அப்படினா increase பண்ணிக்கலாம் so not a problem about that so go to left view okay so இந்த part மட்டும் நான் கொஞ்சம் arrange பண்ணிக்கிறேன் so right click go to the vertices mode select this vertices bring it down here okay so அதே மாதிரி இந்த vertices full-ஆவே select பண்ணி I'm going to bring it up there okay so இதெல்லாமே select பண்ணிட்டு I'm just going to bring it here okay so இத I'm just going to bring it back இத வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துக்கிறேன் okay so arrange பண்ணிக்கலாம் சரியா so it's very simple to do it okay so இந்த vertices எல்லாமே நான் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன் சரியா so it's easy to align it okay so இதுவா align பண்ணிட்டே வந்தீங்கன்னா it's very easy so இந்த part வேணும் அப்படினா you can have it or else you can just delete it also சரியா so it's very simple இத மட்டும் நான் extrude பண்ணி வச்சிருக்கேன் so that I can just have ear okay so ear காக நான் extrude பண்ணி வச்சிருக்கேன் so texturesல நம்ம ear பண்ணிக்கலாம் சரியா so இன்னும் டெப்தா நம்ம will see how to do a face in next chapter okay so பாத்தீங்கன்னா let me check okay so ear க்கு மட்டும் கொஞ்சம் ஒரு emboss பண்ணி I have done this okay so go to vertices right click go to the vertices சரியா so இத வந்து select பண்ணி I'm just going to have it down here okay so இத கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன் okay and also this one over here this one to be closer to this so இதையும் and இது மூணு vertices-ஐயும் select பண்ணிட்டு just going to my front viewல போய்ட்டு இத மட்டும் கொஞ்சம் அப்படி உள்ள மூவ் பண்ணிக்கோங்க சரியா so now it's good okay so பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு கிடைக்கும் சரியா so இப்போ இதுக்கு மேல நம்ம work பண்ணலாம் so right click go to the object mode சரியா so பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் okay so இந்த பார்ட்டியை நம்ம கொஞ்சம் work பண்ணலாம் so right click first save பண்ணிக்கிறேன் control S so இதெல்லாமே select பண்ணிட்டு okay so I'm going to bring it forward okay so இத எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு I'm just going to select all the vertices placing it here சரியா so அதே மாதிரி இதையும் select பண்ணி I can bring it here and இத வந்து கொஞ்சம் பேக்ல கொண்டு போய்க்கலாம் சரியா so easy to align this so bringing it here so இதெல்லாமே select பண்ணி I can just place it over here சரியா so இதெல்லாமே select பண்ணி
இப்போ now it's good and better சரியா so உங்களுக்கு இன்னும் closer-ஆ வேணும்னா you can just have it closer okay so இவ்வளவு தூரம் வேணாம் அப்படின்னா you can just have it closer சரியா so ஒரு vertices-உம் கரெக்ட்டா நீங்க அலைன் பண்ணீங்க அப்படின்னா you get a good result சரியா so you can just have it behind okay so அதிகமா வேணாம் அப்படின்னா just you can just have it like this so இந்த சைடுலலாம் நமக்கு அதிகமா தேவைப்படாது so let me have it this way okay so இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒவ்வொண்ணா நீங்க அலைன் பண்ணனும் சரியா so அலைன் பண்ணீங்க அப்படினா you will get good result சரியா so இதெல்லாம் அலைன் பண்ணிறேன் so பண்ணதுக்கு அப்புறம் what we have to do is we have to attach it okay சரியா so இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு okay so அதுக்கு அப்புறம் now we are going to merge it okay so merge எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம next chapterல நம்ம பார்க்கலாம் சரியா so இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சைடுல நம்ம போட்டா எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம் and also here I have to do some changes just go down here right click go to the vertices okay so in the vertices மட்டும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கறேன் okay and also here சரியா so கொஞ்சம் align பண்ணிக்கிறேன் okay and in the part just front view எப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாம் so front face எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் just she has this part so no problem about that so இந்த இடம் கரெக்ட்டா இருக்கு and okay this is good fine so இப்போ இத வந்து நான் வந்து merge பண்ண போறேன் okay so merge பண்றதுக்கு we have to go for the next chapter okay so இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு hand பண்றது fingers எப்படி work பண்றது and also body leg and face எப்படி வந்து நம்ம மாடல் பண்றது அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா mirror geometry அப்படினு இருக்கு ஸ்பெஷல் டூப்ளிகேட் அப்படினு ஒன்னு இருக்கு ஓகே சோ அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு நம்ம எப்படி ஓபன் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம் ஓகேவா சோ thanks for watching thank you